கருவூர் ஆணிலை சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கம். இந்த காணொளியில் திருவம்பாவையினுடைய வகுப்பினுடைய பார்ட் 2 லிங்க் இதில் அந்த பதிவை இதில் பார்க்கலாம். பார்ட் 1 லிங்க்கு இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுவோர் அதையும் சேர்ந்து பார்க்கலாம். நன்றி. பண்ணினார் பணியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருளானிலை நன்னினார் நமையாழும் நாதரே ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும் ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும் ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும் ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒழிந்திடும் ஆநிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம் ஆநிலையை போற்றிட வானிலை அடையலாம் ஆநிலையை போற்றிட பிறவி வேறறுக்கலாம் ஆநிலையை போற்றிட ஆநிலை பேரு அடையலாம். எண்ணம் தமையீர்த்து ஆண்டிட்ட தெய்வமே மண்ணுலகம் தம்மில் தோன்றிய மாமணியே விண்ணுலகம் கடந்த நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். அரகரமம் பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையானுக்கரோஹரா. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகு திருச்சிற்றம்பலத்துடையான் கமலபதம் போற்றி போற்றி. குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய வகுப்பை நிகழ்த்துவதாக. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தினுடைய பாகம் 2ற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கு வகுப்புக்குள்ள போலாம். ஏற்கனவே நம்ம சென்ற வகுப்புல 11 பாடல் வரைக்கும் நம்ம திருவம்பாவையில பார்த்தோம். இந்த திருவம்பாவை ஏற்கனவே போன வகுப்புல சொன்ன மாதிரி அது திருவண்ணாமலையில் பாடப்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை. அது இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு சில சிறப்புகளை சொல்லிட்டு அடுத்து அதுக்குள்ள அப்கமிங்ஸ்ல நம்ம போலாம். இந்த திருவண்ணாமலை 4 யுகங்கள்லயும் வெவ்வேறு தன்மையில இருந்ததாக சொல்லப்படுகிறது. கிருத யுகம்னு சொல்லக்கூடிய கிருத யுகத்துல திருவண்ணாமலை நெருப்பு மலையாகவும் அப்படியே அப்பதான் பெருமான் ஜோதி பிழம்பா இருந்ததுனால கிருத யுகத்துல நெருப்பாக அந்த மலையே அப்படியே நெருப்பு பிழம்பாக இருந்தது. திரேதா யுகத்துல அந்த நெருப்பு ஓரளவு நல்ல தகதகன்னு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும், அந்த ரெட்டிஷா உள்ளுக்குள்ள அந்த குழம்பு தீ குழம்பா இருக்கும் இல்லையா, அது அப்படியே அந்த ரெட்டிஷ் கலர்ல அப்படியே மாணிக்க மலையாக அந்த திருவண்ணாமலை இருந்தது. அப்புறம் அந்த நெருப்பினுடைய தன்மை ஓரளவு அந்த எரியற ஜுவாலை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது கொஞ்சம் பியூரிட்டி ஆகும்போது கோல்டன் கலர் வரும் இல்லையா. அது துவாபர யுகத்துல அது பொன்மலையாக தங்க மலையாக தெரிஞ்சுதாமா. இப்போ கலியுகத்துல அதெல்லாம் எல்லாம் பொண்ணு எல்லாம் இது போயிட்டு இப்போ எல்லாம் எரிஞ்சு முடிச்சு எல்லா தன்மையும் மாறி போனதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும், பிளாக் கலர்ல தானே தெரியும். அதனால இப்ப கல் மாதிரி அந்த மலை இருக்கு. இதுதான் திருவண்ணாமலை 4 யுகங்களாக என்னென்ன வேறு வேறு நிலைகளில் அந்த மலை இருந்தது அப்படின்னு அதனுடைய குறிப்பு இது. அதே மாதிரி போன வாரத்திலேயே சொல்லியிருப்பேன், இந்த மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கும் சரி நமக்கும் சரி என்டையர் யூனிவர்ஸ்க்கே அது பிரம்ம முகூர்த்தமா இருக்கு அப்படின்னு. இது ஜோதிடத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த மார்கழியோட சிறப்பு அப்படிங்கறது 9வது மாதம். நீங்க மார்கழி மாச கோவில் பூஜைகளுக்கு போனீங்கன்னா தனுர் மாத பூஜை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்னப்பா தனுர் மாத பூஜை அப்படின்னா 12 தமிழ் மாதங்களையும் இந்த 12 ராசி கட்டங்களோட பெயர்ல தான் அழைப்பாங்க. இப்போ இது கார்த்திகை மாசம், இது கோவில்ல பாத்தீங்கன்னா விருச்சிக மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிகம் 8வது மாசம், அதனால கார்த்திகை 8வது மாசம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மார்கழி 9வது மாதம்.
அப்போ இந்த மார்கழியில ஓசோன்ல இருந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த மார்கழி வந்து ஆக்சிஜனுக்கே ரொம்ப பெயர் பெற்ற ஒரு மாதமாக இருக்கிறனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது கிரக ரீதியாகவும் இது வந்து ஆமான்னு ஆமோதிக்கிற மாதிரியாக இதை நான் வந்து பாக்குறேன். எப்படின்னா கிரகங்கள்ல நவ கிரகங்கள்ல 2 கிரகங்களை வந்து ஜீவக்கோள்னு சொல்லுவாங்க. ஜீவன்னா என்ன, பிராணன் இல்லையா? அத வந்து புதனையும் ஜீவக்கோள்னு சொல்லுவாங்க, குருவையும் ஜீவக்கோள்னு சொல்லுவாங்க. இந்த குருவினுடைய வீடு அப்படின்னு சொல்றதுதான் இந்த தனுசு வீடுன்னு சொல்லக்கூடிய 9வது வீடு. மாதங்கள்ல 9வது மாதம் தனுர் மாதம், அது குரு ஜீவக்கோளான 9வது. அந்த மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துலதான் வந்து நடராஜ பெருமானுடைய ஆதிரை திருநாள் அப்படின்னு அந்த உற்சவம் வந்து மார்கழி உற்சவத்துல சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிற அந்த வீடு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜீவக்கோள் வீடான புதனின் வீடு, மிதுன வீட்டுல அந்த நட்சத்திரம் இருக்கும். ராகுவினுடைய நட்சத்திரமாக அது இருக்கும். அப்ப இதுவே வந்து அந்த ஜீவனை அந்த காம்பினேஷன் வந்து இதுல இருக்கு. அப்போ இது வந்து பிராணசக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கறது உறுதியாக நமக்கு இது வந்து சொல்லப்படுது. அப்போ இது வந்து கிரக ரீதியாகவும் பார்த்தலாம். அந்த காலத்துல எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒன்னு இன்டர்லிங்க் தான். எல்லாமே ஒரே விஷயம்தான். நம்ம ஆளுங்க தான் வந்து இது வேற அது வேற அது வேறன்னு எல்லாம் டிபார்ட்மெண்டா பிரிச்சு ஒண்ணுக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. ஏன்னா இந்த நிலைகளை உருவாக்கிய மகான்கள்லாம் தனக்குள்ள நிலைகளை கண்டு உருவாக்கி இருக்காங்க. அவங்கதான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னு நமக்கு சொல்லி இருக்காங்க. அப்போ அவங்க நிலையில அவங்க ஒரு எப்பயுமே நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறோம்னா அதனுடைய ஆத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னு யோசிக்கணும். அந்த ஆத்தர் என்ன மனநிலையில அவர் வந்து அதை உருவாக்கி இருப்பாங்க, அவங்க என்ன பர்பஸுக்காக அது கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து தேவையான ஒரிஜினல் மெசேஜ் யூனிவர்ஸே ஏதோ ஒரு வகையில நமக்கு கொடுத்துரும். எப்பயும் யாரோ சொல்றதோ வழி வழியா சொல்றதோ, ஏன்னா அதுல வந்து ஏகப்பட்ட மானை தேனை பொன்மான இடைச்சல்கள்லாம் இருக்கும். அதனால நம்ம அதை அப்படியே அதையும் கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு உள்ள பின்னணி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. ஏன் நான் இதை இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா இனி வரக்கூடிய பாடல்கள்ல அந்த நீராடுதல் வந்து யோக நிலையோட ஒப்பிட்டு அவர் சொல்லுவார். அப்ப அந்த யோக நிலையோட ஒப்பிட்டு அதை போகணும் அப்படின்னா அப்ப அந்த பிராணன், குண்டலினி சக்தி, இந்த பிராணாயாமம், வாசி யோக தத்துவம் மாதிரி ஒரு சக்கராஸ்ல மேல ஏறி போகக்கூடிய அந்த தன்மையை அது பின்னாடி சொல்ல போகுது. அதனாலதான் இது எல்லாமே பாருங்க. அப்போ இது குண்டலினி சக்தி ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், இந்த கிரக ரீதியாகவும் இப்படிதான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப கிளியரா நம்ம கையில வந்து உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் எந்திரிக்காத பெண்கள், எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கிறவள அம்மா அப்படியே வந்து வாழை போல விழியுடையவளே, முத்து போல பல்லுடையவளே, நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தியே, அவ்வளவுலாம் பாசமெல்லாம் பரஞ்சோதிக்கெல்லாம் பேசுவியே, நானும் உன்னை தேனும் பாலும் ஊர்ற மாதிரி எல்லாம் கொஞ்சி உன்னை எந்திரிமான்னு சொல்றேனே அப்படின்னா நீ எந்திரிக்கவே மாட்டேங்கிறியேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன மாணிக்க வாசகர் கோவப்பட்டு உனக்கு தேவைன்னா எந்திரிச்சு வா, ஜாயின் பண்ணு, இல்லைன்னா போடி தூக்கத்தையே கட்டி பிடிச்சிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவரு ஒரு வழியா போன பாட்டிலேயே கொஞ்சம் குளிக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வரக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்க போது, அந்த குழந்தைகள் எல்லாம் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு, அவங்க எந்தெந்த நிலையில அவங்க அதை குளிக்கிறாங்க, அப்ப எதோடெல்லாம் ஒப்பிட்டு பாக்குறாங்க, இறைவனுடைய கருணையை எதோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. இவர் சொல்ற இந்த குளம் வந்து இப்ப நார்மலா நம்ம ஆறுகள்ல நதி ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து எப்படின்னா பொய்கை மாதிரியான இந்த குளம். ஏன்னா சுத்தி பெண்கள் குளிக்கிற இடம் இல்லையா, சுத்தி மரங்கள் எல்லாம் இருக்கும், பூஞ்சோலைகள் இருக்கும். சோ அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா, நல்ல ஒரு கவர்டு பாத்ரூம் எஃபெக்ட் வந்து அது வந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நிறைய மலர்கள் இருக்கக்கூடிய அந்த குளக்கரையில அந்த பொதிகை, அது ஒரு பக்கம் தண்ணி வந்து அது ஒரு ஊற்று ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், அதே சமயத்துல ப்ரொடெக்டடாவும் ஒரு கவர்டு ஏரியா மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல அந்த குளத்தை வர்ணிச்சு அங்க என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத அப்கமிங் பாடல்ல இப்போ அவர் சொல்ல போறாரு. இத சொல்லும் போது போன கிளாஸ்ல எப்படி கொஞ்சம் அப்படியே லைட்டா
மைண்ட் கேமராவை கொஞ்சம் அப்படியே தொடச்சு, ஏன்னா போன தடவை கொஞ்சம் வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி தொடச்சு வச்சுட்டனால இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் ஆன் ஆயிக்கும் நம்புறேன். ஸோ அந்த மைண்ட் கேமராவை ஆன் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷனுக்குள்ள நாமளும் அந்த பொய்கள் அவங்களோட சேர்ந்து நாமளும் குளிச்சு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா காத்தால இருந்து என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தோமோ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இதை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வகுப்புக்குள்ள கிளாஸ்க்குள்ள போகலாம். 12வது பாடல். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கழைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடையிலோர் எம்பாவாய் அப்படின்னு 12வது பாடல். இது என்ன மீனிங் சொல்லுது அப்படின்னா, குளிக்கணும் குளிக்கணும் அப்படின்னு சொல்றோமே, எதுக்குடா குளிக்கணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்மளுடைய புற அழுக்குகளை சுத்தம் பண்றதுக்கு நீராடி நம்ம குளிக்கிறோம். இந்த தண்ணிக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. நெருப்புக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பஸ்மமாக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கிறதோ, நமக்கு வந்து இந்த தண்ணிக்கு என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு மனசு சரியில்லை அப்படின்னா போய் குளிச்சுட்டா உடனே அது கொஞ்சம் மாறும். டயர்டா இருக்குன்னா உடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டா மாடும். மன உணர்வுகள்ல அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த தண்ணிக்கு உண்டு. அதே மாதிரி அந்த குளிக்கின்ற வேலையில நமக்கும் வந்து மத்த எல்லா விஷயத்துல இருந்தும் கட் ஆகும். அந்த இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அந்த குளிக்கிற டைம் வந்து நவகிரகத்துக்கும் நமக்கும் கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஒரு கூற்று வந்து உண்டு. ஏன்னா அந்த தண்ணிக்கு கட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல குளிக்கும் போது கூட இறைநாமத்தை சொல்லி குளிக்கணும். அதை வந்து டிவைன் வாட்டரா மாத்துறதுக்கு இறைநாமத்தை சொல்லி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிக்கும் போது நம்மளுடைய ஆழ்மனமாகப்பட்டது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க பாருங்க, நீங்க தண்ணி தாகமா இருக்கு, நீங்க தண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க மனசு வேலை செய்யாது. நீங்க நினைச்சு நீங்க தண்ணி எத்தனையோ தடவை குடிச்சிருப்பீங்க, அதை அணைச்சியே நம்ம குடிக்கிறதுனால அது என்ன செய்யுது நமக்கு தெரியறது இல்லை. ஆனா நம்ம தண்ணி குடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த தாகம் அடங்குற நிலை வரைக்கும் நம்மளுடைய மனம் வேலை செய்யாது. அப்போ நீருக்குள்ள நாம இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்கு அங்க வேலை இல்லை. ஏன் அப்படின்னா கிரக ரீதியா நீருக்கு சந்திரன் தான், அது சந்திரன் தான் மனதுக்கு அதிபதி. அப்போ அந்த நீருக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா மனசு அந்த இடத்துல இருக்காது. மனம் ஒரு நிலைப்படக்கூடிய ஒரு தன்மையை அந்த நீராடல் நமக்கு தரும். அதனாலதான் ஏதாவது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா புனித நீராட்டு விழா அப்படின்னு நம்ம அது விழாவா கொண்டாடுவோம். 60 வயது முடிஞ்சதுன்னா சஷ்டியப்த பூர்த்தி, அதை உடனே கலசங்கள் எல்லாம் வச்சு அவங்க நீராட்டுவாங்க. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாப்பா அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த நிலையில இருந்து அதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு கட் பண்ற மாதிரி. இப்போ இந்த புற அழுக்குகளை அந்த நீரால எப்படி நம்ம சுத்தப்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய அக அழுக்க சுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த நீராடல். இதற்கு தான் குளிக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்போ வெறுமனே ஏன்னா கத்தல குளிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உடனே நம்ம ரொம்ப சுத்தமாவே இருக்கோம்னு கணக்கெல்லாம் இல்ல. அது வந்து நம்மளுடைய சூடனுடைய தன்மையை சமப்படுத்துறதுக்காக குளிக்கிறதுங்கிற தன்மையை தவிர இது என்ன அப்படின்னா நம்மளுடைய அகத்துக்குள்ள அகங்காரம், நிறைய விதமான உணர்வு நிலைகள் எல்லாமே மாறுபட்டு ஏகப்பட்ட வினைகள் இதெல்லாம் நமக்குள்ள வந்து நிறைய அப்படி சேமிச்சு வச்சிருக்கோம். நம்ம டெபாசிட்டா வச்சிருக்கோம். அதெல்லாம் கரைக்கணும்னா எதை வச்சு கரைக்கிறது? அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னா பெருமானுடைய, அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, ஆர்த்த பிறவி ரொம்ப பெரிய துயருடைய அந்த பிறவி துயர் கெட, அந்த துயர்கள் நம்மை விட்டு கெட்டு போக நாம் ஆர்த்தாடும். அந்த பிறவி துயர் கெட்டு போனோம்னா ஆர்த்த அப்படின்னா மகிழ்ந்து அப்படின்னு இன்னொரு ஒரு பொருள். அப்போ மகிழ்ச்சியாக நம்ம குளிக்கணும். எதுக்குள்ள குளிக்கணும்? தீர்த்தன். சிவபெருமானுக்கு தீர்த்தன் என்று ஒரு பெயர் உண்டு. விஷ்ணுவை வந்து அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க, சிவனும் அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரே வந்து ரொம்ப அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவருக்கு நிறைய அபிஷேகங்களா பண்ணி அவருக்கு வந்து அது குளிர்விக்கிற தன்மையில நம்ம அவர் எங்க குளிர போறாரு, அவர் அப்படியே தான் இருக்க போறாரு. சோ நம்ம சாட்டிஸ்ஃபைடுக்கு நம்ம அந்த தீர்த்தமா நம்ம வந்து கொடுக்குறோம். அதனால தீர்த்தன். ஏன் தீர்த்தன்னா நதிதான் நம்மளை சுத்தப்படுத்தும் இல்லையா? நீர் நம்மளை சுத்தப்படுத்துறதுனால நம்மளையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்களை சுத்தப்படுத்துகின்ற வேலையை சிவபெருமான் செய்வதால் அவனுக்கு பெயர் தீர்த்தன். அவன் அதனாலதான் கங்கையை தலையில வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. நீரை தலையிலேயே வச்சிருக்காரு. ஏன்னா நமக்கு
எத்தனை லிட்டர் தேவைப்படும் தெரியாது. நம்ம யுக யுகமா வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து ஒரு கங்கையே பத்தாதுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நிறைய சேர்த்து வச்சிருக்கனால அவர் தலையிலேயே ரெடிமேடா வந்து ஷவரை வச்சிட்டு இருக்காரு நம்மளை கிளீன் பண்றதுக்காக. சோ அந்த தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். அவன் எப்பேற்பட்ட அவன் தீர்த்தன்னா உடனே அவன் குளிரானா, அவன் சிற்றம்பலத்துக்குள்ள தீ போன்ற தீயை வந்து ஒரு அனலை வந்து கையில வச்சுட்டு ஆடக்கூடியவனாகவும் இருக்கின்றான். என்ன பண்றான், தீயை வச்சுட்டு என்ன பண்றான், கூத்தன் டான்ஸ் பண்ணக்கூடியவனாக இருக்கின்றான். இவ்வானும் குவலயமும் எல்லோமும், அந்த வானும் குவலயம்ன்ற உலகம்னு பொருள். அப்போ இந்த உலகமும் எல்லாமும் எல்லாத்தையும் எதுக்காக அவன் டான்ஸ் பண்றான் அப்படின்னா, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி 5 தொழில்கள் அவர் பண்றாரு இல்லையா, ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு அந்த 5 தொழில்களை சிவபெருமான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இத பண்ணாதான் இந்த யுகம் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். அவர் ஒரு சனா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு முடிஞ்சு போச்சு, எல்லாமே சுத்தமா நின்றோம். அந்த திருவிளையாடல் படத்துல கூட நான் அசைந்தால் அசையும் அப்படின்னு அந்த பாட்டு ஞாபகப்படுத்தினா இதோட ஒத்து வரும். அந்த மாதிரி அவரோட அசைவு இருக்கிறதுனாலதான் நம்மளாலையும் அசைய முடியுது. அப்ப அவர் எல்லாத்தையும் நிறுத்திட்டாருன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவர் அந்த 5 தொழில்களை அவர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அது ஒரு எப்படி பண்றாரு, அனாயாசமா பண்றாரு, கேஷுவலா விளையாட்டா பண்றாரு. அவருக்கு அது ஒரு பெரிய வேலையே இல்ல, அப்படி ஈஸி எப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறார். அப்போ வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கழைகள், அவருடைய தன்மை அப்படி அனாவசியமாக அந்த அப்படியே அழகா அந்த 5 தொழில்களை பெருமாள் அழகாக பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிங்கறத வாயார வார்த்தைகள்ல குளிக்கும் போது இந்த பெண்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து, பாவைகளாகிய நாம் ஒன்னு சேர்ந்து வார்த்தையும் பேசி, பேசும்போது குளிச்சுக்கிட்டே பேசுவோமா, கையில இருக்கிற வளையல்கள்லாம் சத்தம் போடுதான். அடுத்து வந்து வார்கலைகள்னா அந்த மேல போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் வந்து அதுவும் ஒரு பக்கம் சத்தம் போடுதான். இப்ப இந்த சத்தங்கள்லாம் போட ஆர்ப்ப அரவம் செய்ய, அதுவும் ஒரு வகையான ஒரு சத்தத்தை, அரவம் அப்படின்னா அது ஒரு பக்கம், பாம்புகள் அது ஒரு பக்கம் தனியா இருக்கு. அது அப்புறம் குளம்லாம் இருக்கு, இந்த மாதிரி கார்டனிங் ஏரியானா பாம்பு இல்லாம இருக்காது இல்லையா அந்த காலத்துல. ஆனா அது நம்மள ஒண்ணும் பண்ணாது, அது பாட்டுக்கு அது சிவனேன்னு அது வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பாம்புகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன, சிவபெருமான் கிட்ட அந்த பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிலையை ஞாபகப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த வளையல்களும் சரி, இந்த நகைகளும் சரி, எல்லாமே சிவன் நினைவிலேயே சிவனை நினைச்சு கொண்டே அந்த சத்தங்களை எழுப்பி கொண்டிருக்கு. அதாவது இப்ப நாம வந்து ஓம் நம சிவாயன் வாயை திறந்து சொல்ல முடியும், வளையலால என்ன பண்றோம், வளையல் சத்தமும் அதையே சொல்லுதான். அந்த மாதிரி அதுவும் நம்மளுடைய ஆபரண அணிகலன்களும் சிவத்தை நினைத்து கொண்டு அது அப்படியே விளையாடி அந்த சத்தத்தை எழுப்பி கொண்டு அதுவும் அது வந்து பிரேயரை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அற்பரவம் அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, இந்த பெண் அழகான குழல் அழிந்திருக்கா, அதுக்கு மேல மலர்கள் அவ வச்சிருக்கா, அந்த மலர்கள் மேல அந்த வண்டும் வந்து அந்த மலர்கள்ல உட்காரும் போது அதுவும் வந்து பிரணவத்தை சொல்ற மாதிரி ரீங்காரம் விட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு குளத்துல இவளும் சிவன் நினைவோடு இருக்கா, இவ சிவன் நினைவுல இருக்காளேன்னு சொல்லி இருக்கும் போது அந்த வளையலும் சிவன் நினைவோடு இருக்கு, அந்த நகைகளும் சிவன் நினைவோடு இருக்கு. அது குடிக்கும் போது அந்த தலையில மலர்கள் அதுவும் மலர்ந்து பெருமானை நினைத்து கொண்டு இருக்கிறது. அது மேல் சுத்தி கொண்டு இருக்கிற வண்டும் ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கிறது, பெருமானை அந்த பிரணவத்தை சொல்லிக்கொண்டு பெருமானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. பூத்திகளும் பொய்கை, பூக்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கையாகிய அந்த குளத்தில் குடைந்து உடையான் பொற்பாதம், குடைந்துனா அப்படி குடைஞ்சு உள்ள போய் நீராடி எந்திரி, அப்படி வந்து உடையான் அப்படின்னா என்னுடையவன், என்னுடைய தலைவன், என்னுடைய நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை இந்த இடத்துல உடையான், என்னவன் அப்படின்னு நம்ம கெத்தா சொல்லுவோம்ல, என் புள்ளப்பா எங்க அப்பாப்பா நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி என்னுடைய பெருமான், என்னை உடையவன் அப்படின்னு பெருமையா சொல்றார். அவருடைய பொன்னான பொன் போன்ற இருக்கக்கூடிய பாதத்தை நம்ம மனதுக்குள்ள ஏத்தி, அந்த நினைவை மனதுக்குள் ஏத்தி, இரும் சுனை நீர் ஆடையலூர் எம்பாவை, பெரிய குளத்துக்குள்ளர நீங்க வந்து நீராடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டா இப்படி இருக்குன்னா இன்னும் போக போக எப்படி இருக்கும் பார்க்கலாம், அதையும் பார்த்துருவோம். ரைட். நெக்ஸ்ட், பயங்குவனை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்றி செய்த
பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப சிலமும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையும் பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவா. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இமேஜினேஷன் பண்றார். எப்படின்னா, அந்த குளங்கள்ல பைங்குவளை கார்மலர், குவளைன்னு ஒரு பூ, அந்த பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி டார்க்கிஷ் ப்ளூல, அந்த குவளை மலர் அப்படிங்கிறது வந்து ஒரு டார்க்கிஷ் ப்ளூ கலர்ல இருக்கும். அத வந்து அது ஒரு பக்கம் அந்த குவளை மலர்கள்லாம் அந்த குளத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா செங்கமல பைம்போதால்னா தாமரை பூ, இன்னொரு பக்கம் செந்தாமரையா முளைச்சிருக்கு. அப்போ இது வந்து ரெண்டுமே இந்த குளத்துக்குள்ள இருக்கு. இது பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பைங்குவளை மலர் வந்து அம்பாளினுடைய திருமேனியாகவும், இந்த செங்கமல தாமரை பூ வந்து சிவபெருமானினுடைய திருமேனியாகவும் காட்சி தருதாம். அப்ப அந்த குளம்ங்கிறது சிவசக்தி சங்கமமாக அவருக்கு காட்சி தருகிறது. அப்ப அம்பாளும் சிவபெருமானும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இதை இன்னும் யோக சாஸ்திர வழியா பாக்குறோம் அப்படின்னா, சூரியகலை சந்திரகலைங்கிற ரெண்டையுமே நம்ம கணக்கு வச்சோம்னா இந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட வந்து குழம்பா நம்ம வச்சுக்கலாம். இது ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா தான் பிரம்மாந்திரம் ஓபன் ஆகும். அது அடுத்து ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா தான் அமுதம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமுதம் சுரந்தால் தான் அதுதான் உண்மையான குளியல். அந்த குளியலை தான் இவர் இப்படி சொல்றாரு. நம்ம இமேஜின், நம்ம திடீர்னு அந்த குளியல்ல நம்ம எல்லாம் அரண்டு போயிடுவோமே அப்படிங்கறதுக்கு சொல்றோம். இல்ல ஒரு சாதாரண இந்த ஒரு குளத்தோட அந்த ஓமையை காட்டி அவர் நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ அந்த ஒரு சைடெல்லாம் பார்த்தா இருக்கும் போது ஒரு பக்கம் இந்த குவளை மலர்கள்லாம் அம்பாளை ஞாபகப்படுத்துது, இந்த பக்கம் அந்த தாமரை இருக்கிறது சிவபெருமானுடைய திருமேனி, சிவந்த திருமேனியை ஞாபகப்படுத்துது. அப்போ அங்கம் குறுகினத்தார் குறுகு பறவை, அதுவும் அது உடனே இது இந்த குளத்துல இது சிவசக்தி சங்கமங்கிறதுனால அது என்ன பண்ணுது, இந்த குட்டி பறவை வந்து குறுகுங்கிற அந்த குட்டி பறவை அதுவும் ஓம் நம சிவாயன்னு அது வந்து பிரேயரை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பின்னும் அறவத்தாள், ரெண்டு பாம்பு என்ன பண்ணுது, பின்னிக்கிட்டு அதுவும் வந்து சும்மா இருக்காம அதுவும் சிவபெருமானையே நினைச்சிட்டு இருக்கு. அது பின்னிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிற காட்சியை பார்த்தா பெருமானுடைய திருமேனியில அந்த பாம்பு எப்படி அப்படியே ஜாலியா விளையாடுமோ அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ தங்கள் மழங்கழுவுவார், என்னுடைய ஆணவம் கண்மம் மாயைங்கிற 3 மலங்களை கழுவுபவராக இருக்கக்கூடியவர் தங்கள் மழங்கழுவார் வந்து சார்தலினால் அவருடைய நினைவுல சார்ந்து எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்றிசைந்து, அதாவது எங்கள் பிராட்டினா என்னுடைய அம்பிகை அம்பாளையும், எம்கோன்னா எனக்கு அரசனாக இருக்கக்கூடியவன், அவன் தானே எல்லாத்துக்கும் உலகத்துக்கே ராஜா, அவன் தானே. அதனால என் அரசனும் இணைந்து இருக்கார் போல இந்த காட்சி எனக்கு ஞாபகப்படுத்துது. நான் மறந்தாலும் எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த குறுகு பறவை இந்த பாம்பு இதெல்லாம் வந்து அதுங்க வந்து ஜபிக்கிற ஜபத்தை பார்த்தா இதுங்களே ஜபிக்குதே, நாம இன்னும் மண்ணலையா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையும் அந்த மூட் ஸ்விங்குள்ள கொண்டு போகுது அப்படிங்கறத அவர் இந்த இடத்துல சொல்றார். அப்போ அந்த போன்று இசைந்து இருக்கக்கூடிய அந்த அம்பாளும் இறைவனும் இசைந்து இருக்கக்கூடிய அந்த மலர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய குளத்தில் இணைந்து சங்கமம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொங்கும் மடுவிற் புகப்பாய்ந்து, அதாவது பொங்கி இருக்கக்கூடிய அந்த நதி அந்த குளத்துக்குள்ளர புகப்பாய்ந்து பாஞ்சு போய், ஏன்னா சும்மா இந்த மாதிரி ஒரு சிவனும் சக்தி இருக்காங்கன்னா இப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வேண்டியவங்களை பார்த்தா பாஞ்சு போய் கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டியா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு கேட்போம்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்துட்டான்னு சும்மாவா நீங்க தான் பெருமானா இப்படி வந்திருக்கீங்களா, நீங்க 2 பேரும் அம்பாளிங்களா அப்படின்னா கேட்போம். அப்பா நீ வந்துட்டியான்னு ஓடி போய் அவர் கட்டி பிடிக்கிறாராம். அந்த மாதிரி அந்த குளத்துக்குள்ள பாஞ்சிருங்கப்பா, குதிச்சிருங்க. இது வந்து இந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கதையில ராமகிருஷ்ணன் வந்து கேட்பாரு விவேகானந்தர் கிட்ட, நீ வந்து ஒரு பெரிய ஒரு கடல் இருக்கு, அந்த கடல் ஞான கடல் இருக்கு, அது முன்னாடி இருக்கு, நீ இப்ப அதுல ஒரு எறும்பா இருக்க, நீ அதை வந்து எப்படி ஒரு அந்த டம்ளர்ல சைஸுக்கு ஒரு டம்ளர்ல அந்த ஞான கடலை நான் அடக்கி வச்சிருக்கேன், நீ ஒரு எறும்பா இருக்க, எப்படி நீ அதை வந்து எடுப்ப அப்படின்னா உடனே ஒரு விவேகானந்தர் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி, நான் அப்படி என்னுடைய கைகளை இப்படி பிடித்து கொண்டு விளிம்பில் அப்படி பிடிச்சுக்கிட்டு நான் உள்ள போய் இப்படி முக்கி மெதுவா அந்த வாயில அப்படின்னா முட்டாள் அப்படின்னாராம். ஏன் அப்படி இன்னைக்கு திடீர்னு நம்ம கரெக்டா தானே சொன்னேன், எறும்பு அப்படித்தானே போய் உட்காரும் அப்படின்னு முட்டாள், அதான் ஞான கடல்னு சொல்றேன், முங்க மாட்டியா நீ, அதை விட்டுட்டு நீ என்னமோ இதை பிடிச்சிட்டு இருக்கே அதை பிடிச்சிட்டு இருக்கேன்னு வேற சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா புகை பாய்ந்து அப்படியே பாய்ஞ்சு போய் இந்த குளத்துக்குள்ள உள்ள போகணும் அப்படிங்கிறாரு. பொங்கு மடுவில் புகை பாய்ந்தினம் சங்கம் சிலம்ப, அப்படி பாஞ்சுட்டா என்ன, இந்த பெண்கள் வந்து அணிகலன்கள்ல காலில் வந்து அந்த சிலம்பு எல்லாம் அணிஞ்சிருப்பாங்கல்ல, அவ அப்படியே அந்த தண்ணி குதிக்கும் போது அந்த தண்ணியில ஒரு சத்தம், அதுவும் இறைவனுடைய நாமத்தை சொல்கிறது. அவ குளிக்கும் போது அந்த கால் அசையும் இல்லையா,
சத்தத்தையே அதே ரீங்காரத்தையே சொல்கிறது. அப்ப சிலம்பு கலந்த ஆர்ப்பா அது ரெண்டும் நீச்சல் அடிக்கிறாள். அவ அடிக்கும் போது பார்த்தா அந்த ஒரு காலம் பின்னும் போது அந்த சத்தமும் அதே மாதிரி இறைவனை நாமத்தை சொல்லிக்கொண்டு எப்படி சிவமும் சக்தியும் சங்கமமாக இருக்காங்களோ அது மாதிரி நம்ம காலில் இருக்கிற கொலுசுகளும் அதே வேலையை பண்ணிட்டு இருக்கு சிவனை நினைச்சு. கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க. கொங்கைகள்னா ஒரு பக்கம் மார்பக பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது ஞான கண்ணனும் இதுக்கு இன்னொரு ஒரு பொருள் உண்டு. இது வந்து அந்த தமிழ் இதுல வந்து திருவாசகத்துல இந்த கொங்கைங்கிற வார்த்தை வந்து 11 இடத்துல வரும் என்டையர் திருவாசகத்துல. அது என்ன ஏன் இந்த மாதிரி சொல்றாங்களா, ஏன் பெண்ணனுடைய உறுப்புகளை வந்து சொல்ற மாதிரி இருக்கேங்கும் போது இதுக்கு உண்மையான மறைப்பொருள் வந்து உள்ளுக்குள்ள சூக்ஷ்ம பொருள் வந்து ஞான கண் அப்படிங்கறது ஒரு உண்மையான பொருள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி அதுவும் வந்து ரொம்ப ஒரு பூரிப்பா அந்த ஒரு அழகான குழந்தை பார்த்தா நம்ம கண்ணு ரெஃப்ரெஷ் ஆயிடும் இல்லையா. நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல பார்க்கும்போது அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்ல குதிச்சு அந்த அப்படி குதிக்கும் போது என்ன ஆகுது, ஏற்கனவே குழை நிரம்பி இருக்கு, நம்ம குடிச்சா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சலம்பி இன்னும் கொஞ்சம் பெருசா என்னமோ பெரிய நிறைய ஆனா மாதிரி ஒரு உபரி ஆனா மாதிரி இருக்கும்ல, அதனால அதுவும் பொங்குதுன்னு சொல்றாங்க நம்ம குதிச்சிட்டனால. அப்ப பங்கையும் பூம்புணல் பாய்ந்த ஆடையில ஒரு அப்படிப்பட்ட அந்த குளத்துல நீ வந்து சந்தோஷமா குதிச்சு நீ இறைவனை பாடு, நீ அதுக்காக குடி அப்படின்னு சொல்றது அந்த ஞான நெறியில பண்ணு அப்படிங்கறத அந்த யோகத்துக்குள்ள இங்க கொண்டு வந்துட்டாரு இந்த குளத்தினுடைய சீன்ல. அடுத்து காதார் குழையாட பைம்பூன் கழலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்குன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைதன் பாதத்திறம்பாடி ஆடலோர் எம்பாவாய்ங்கிறார். அப்ப குதிச்சுட்டால, குதிச்சு அது ஆல்ரெடி எல்லாம் அந்த சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கு. அப்ப என்ன அந்த சீன் எப்படி இருக்கு, நம்ம வெளியில இப்ப ஒருத்தி குடிக்கிறா அந்த மாதிரி குதிச்சுட்டா நம்ம வேடிக்கை பாக்குறோம். அப்ப நமக்கு என்ன தெரியும், அவ காதுல இருக்கிற அந்த ஜிமிக்கி அது வந்து அந்த குழைய ஆடுது, அவ குளிக்கும் போது அசைஞ்சு குளிக்கும் போது அந்த காதுல இருக்கிற ஜிமிக்கி ஆடுது, அவளுடைய அணிகலன்களும் ஆடுகிறது, அவளுடைய குழல் அந்த கோதையினுடைய குழல் அவளுடைய அந்த கேசமும் ஆடுகிறது. நீண்ட கருமையான கேசம் நல்லா அடர்த்தியா அந்த காலத்துல பெண்களுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அதுலயே பாத்துக்க வேண்டியதான். சோ அந்த அந்த கேசங்களும் ஆடுது. அந்த கேசங்கள்ல இவ முங்கி முங்கி குளிக்கும் போது அந்த மலர்களோடயே சூடிக்கொண்டு பாருங்க, குளிக்கும் போது கூட மேக்கப் கலையாம இருக்கணும்னு எவ்வளவு தெளிவா குளிக்கிறாங்க பாருங்க. சோ ஃபுல் மேக்கப்பா, குளிக்கும் போது கூட பெண்கள் மேக்கப் கலைக்க மாட்டாங்கன்னு சூக்ஷ்மமா சொல்றாரு அவரு. சோ அதனால வந்துட்டு ஏன்னா நம்ம ஆக்சுவலா நம்ம குளிக்கிற மாதிரிலாம் இல்ல, அவங்க எல்லாம் வந்து பப்ளிக்கா ஒரு இடத்துல போய் குளிக்கும் போது அந்த கேசம் அழகா இருக்கணும், அந்த பூ எல்லாம் கரெக்டா இருக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்டா லட்சணமா குளிக்கிறதுக்கே ட்ரெஸ் பண்ணிட்டு போய் குளிக்கிறாங்க. அப்ப அந்த பூ வந்து அது முங்கும் போது இந்த பூக்கு மேல வந்து சுத்திட்டு இருக்கா, இது உள்ள இவ தலைய முங்கும் போது அந்த பூவும் சேர்ந்து முங்குமா, அப்ப அந்த முங்கும் போது இந்த வண்டும் வந்து கீழே இறங்கி பார்க்கும் எங்கடா பூவை காணும் அப்படின்னு பார்க்கும். அப்புறம் இவன் மேல எழுந்தோன்னா உடனே பூ வந்துச்சுப்பா அப்படின்னு அதுவும் மேல, அப்ப அதுவும் சேர்ந்து ஆடுதான். அந்த காட்சி வந்து அந்த வண்டும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். இந்த பூவை இவளோட தலையில அந்த குழல் ஆடும் போது குழலோட பூவும் ஆடும் போது இந்த வண்டும் சேர்ந்து ஆடுதான். அப்ப அந்த வண்டு ஆடும் போது அது என்ன, அதுவும் ஒரு ரீங்கார சத்தத்தை எழுப்புகிறது, அதுவும் சேர்ந்து ஆடுது. எல்லாமே இறைவனுடைய நாமத்துல சிவனுடைய நாமத்துல அந்த அந்த அவருடைய நாமத்தை உணர்ந்தவாறு உச்சரித்தவாறு அப்படியே இந்த ஓம்ங்கிற சத்தத்தை அப்படியே பிரணவத்தை அந்த சத்தத்தை எழுப்புற மாதிரி அது குளிக்குது, அதுவும் ஆடுற மாதிரி காட்சி தெரியுது. அப்போ அந்த வண்டின் குழாமாட சீத புனல் பாடி அப்படின்னா சீத அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு ஒரு பொருள். ரொம்ப சில்லுன்னு இருக்கிற சீதோஷண நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குளிர்ந்த தன்மை தட்பவெப்பத்துல மாறுறத சொல்லுவாங்க தமிழ்ல. சீத அப்படின்னா குளிர்ந்த, அந்த காலங்காத்தால அந்த தண்ணி எப்படி இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். அது மார்கழி மாசம்னா கேட்கவே வேண்டாம், நல்ல ஒரு குளிர்ந்த நீராகத்தான் இருக்கும். அப்ப அந்த சீத புனலாடி அந்த குளிர்ச்சியான அந்த குளத்துல ஆடி எதுக்கு ஆடணும், சிற்றம்பலம் பாடி. அப்ப குளிர்வேன்னு நடுக்கத்தை போக்கணும்னா தீயாக இருக்கக்கூடிய சிற்றம்பலத்தை பாடுனா நமக்குள்ள கதகதப்பா இருக்கும்ல. சோ அப்ப அந்த குளிர் தெரியாம இருக்க சிற்றம்பலநாதனை பாடி, அப்ப அவனுக்கு இருக்கிற கதகதப்பு நமக்குள்ளேயும் வந்துரும். சோ நமக்கு வந்து அந்த வாட்டர் வந்து வார்ம் வாட்டர் மாதிரி நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியும். இப்படி எல்லாம் ரசிச்சிருக்காரு அவர். அப்ப சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி, வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடியவன் இறைவன், அவனுடைய பொருளை பாடி அப்பொருளா மாப்பாடி, அதுதான்டா பொருள்னு அதனுடைய பெருமையை இன்னும் உறக்க பெருசா பாடி
சோதித்திரம் பாடி அவருடைய சோதியினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு அழகா அந்த லைட் இருக்கு, என்லைட்மெண்ட் அந்த லைட் எப்படி இருக்குன்னா அந்த சோதித்திரம் பாடி சூழ் கொன்றை தார்பாடி. இந்த சூழ் கொன்றைனா கொன்றை மலர் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மலராக சொல்லுவாங்க. அது வந்து கோல்டன் கலர்ல தான், எல்லோ கலர்ல தான் இருக்கும். அப்படியே கொத்து கொத்தா இருக்கும். அது வந்து ஆபரணம் மாதிரியே, அது கரெக்டா அந்த கொன்றை மாலையை செட்டா போட்டா அது ஆபரணம் மாதிரியே இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். அந்த நடராஜ பெருமானுக்கு அந்த கொன்றை சரம் கொன்றைன்னே சொல்லுவாங்க. அது அதை போடும் போது அவ்வளோ அந்த அந்த கொன்றை மலரோட சிவபெருமானையும் நடராஜ பெருமானையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். அது அவருக்கே உரிய அந்த மலர் அது. அதனால அந்த அந்த கொன்றை மலரையும் அவர் மேல தார்பாடி, தார்னா மாலை, அந்த கொன்றையை மாலையாக அணிந்திருக்கிறார். அப்ப அதையும் பாடி ஆதி திறம் பாடி, எல்லாத்துக்கும் ஆதியவன் தானே, அதனால அவனுடைய திறத்தையும் பாடி அந்தமா பாடி, அவன் தான் எல்லாத்துக்கும் ஏண்டாவும் இருக்கும், அவன் தான் அந்தமாவும் இருக்கும், அதையும் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன். இந்த இடத்துல இப்படியே பெருமானையே சொல்லிட்டு இருந்தா பக்கத்துல இருக்கிற அம்பாளுக்கு வந்து அவதான் ஒரிஜினலாவே நாயகனை அடைஞ்சவன். அப்போ நம்மளும் அவரை அடையணும் அப்படின்னா அவகிட்டையும் கொஞ்சம் நம்ம சீனியர் கிட்ட கொஞ்சம் ஒரு வணக்கம் வைக்கணும்ல. அதனால இவர் என்ன சொல்றாரு, பெருமானையே சொல்லிட்டு இருக்கும் போது அம்பாளை சொல்லலன்னா சரியா வராதுங்கிறதுனால அந்த இடத்துல அவ என்ன சொல்றான்னா, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழை, பெரிய வழையுடைய அம்பிகை நம்மளை எப்படின்னா, நமக்கு வந்து குற்றமே இருந்தாலும், இப்போ தாய்க்கு வந்து புள்ள என்னதான் தப்பு செஞ்சாலும் போனா போய் தொலைதுன்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே ஏத்துக்குவா. அந்த குற்றங்களை கண்டுக்க மாட்டான். என் பையன் அந்த ஆடி போய் ஆவணி வந்து டாப் ஆயிடுவான்னு சொல்லி வளர்த்துருவாங்க. சோ இப்படியே ஒரு நம்பிக்கையிலேயே போவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய குற்றங்கள்லாம் இருந்தாலும் பெருமானே வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் ட்ரைன் ஆகுன்னு சொல்லலையே, பாவம்பா கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால நம்ம நம்ம பக்கம் ஈர்த்துக்கலாம்னு சொல்லி பெருமானுக்கு முன்னதாகவே அறளக்கூடிய வந்துருவாளாகும். அதனால அந்த அம்பாள், அதனாலதான் அம்மா அவ வந்து அவ்வளவு கருணையாக இருக்கிறாள் அப்படின்னு பொருள். இந்த திருவண்ணாமலையில உண்ணாமலை அம்மனுக்கு வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கும் நிதமும் உண்ணாமலை தாயார் கிரிவலம் வர்றதாக ஒரு ஐதீகம் உண்டு. இது யாருமே பசியோட அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல அன்னம் கிடைச்சிடும் எப்படியாவது. இன்னைக்கு வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு ரமணர் வாழ்ந்த காலம், அதுக்கு முன்னாடி காலத்திலேயே இது நடந்திருக்கு. அம்பாள் வந்து சுத்தி வருவாளா, யாரான்னு வந்து பாதையில வரவங்க யாரான்னு கழைப்பா இருக்காங்களா, யாருக்கான ஏதாவது தேவையா, எல்லாம் சரியாதான் நடந்துட்டு இருக்கான்னு அவ வந்து எப்பயுமே கிரிவலம் வந்து பார்ப்பாளாமா. அந்த மாதிரி ஒரு கருணையாக அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கறது அததான் அவர் வந்து சொல்றாரு. இப்ப இது இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 33 மார்க் எடுத்துட்டான் பையன், இன்னும் 2 மார்க் எடுத்தா பாஸ் ஆயிடலாங்கும் போது வாத்தியார் பாப்பாரு, இவன் என்ன தேரவே மாட்டேங்கிறான், 2 மார்க் போடணும், ஏதாவது பேப்பருக்குள்ள குடஞ்சு பார்த்து வாய்ப்பே இல்லை, சரி போய் தொலை, ஒரு 2 மார்க் எதுவும் இங்க ஒரு அறைய போடுறேன், இங்க ஒன்னு அறைய போடுறேன்னு போட்டு பாஸ் எடுக்கிற மாதிரி இந்த அம்பாள் எப்படியாவது அவனை கடை தேற்றுறதுக்கு வழி பண்ணுவானோ. அதனால பேருக்கு வளைத்து அந்த குழந்தைய அப்படியே அந்த குற்றம் குறையோட எடுத்து அவளை அந்த குழந்தைய நம்ம பக்கமே வச்சுக்கிற மாதிரி வளர்க்கக்கூடிய அந்த அன்னை, அவளுடைய அந்த வளையல், பெரிய வளையல் போட்டிருக்கக்கூடிய, அப்ப இத்தோ பெரிய உலகத்துல இருக்க அத்தனை குழந்தைங்களை ஒத்துக்கணும், அவ எவ்வளவு பெரிய கையா இருக்கணும், அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய வளையலா இருக்கணும், அதை பாடி பாதத்திரம் பாடி, அப்ப அவருடைய திருப்பாதத்தையும் பாடி ஆடையிலோர் எம்பாவாய், அப்ப அந்த சக்தியினுடைய பெருமையையும் பாடி நீங்க மகிழ்ந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து, ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கடிகூற, நீரொருகால் வௌவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரறையர் இங்கன்னே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வார் ஒருவர் பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவம் பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் என்பவை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது இன்னும் பியூட்டிஃபுல். எப்படின்னா, ஓரொரு கால் எம்பெருமான் அப்படின்னு என்ன அப்படின்னா, இது 2 வகையில நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த பெண் வந்து ஒரு பெண் அப்படிங்கறதுல கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவ வந்து சதா சர்வ காலமும் வேற நினைப்பு இல்லாம சிவத்தையே நினைத்து கொண்டு ஒரு கால் எம்பெரு, ஒரே கால ஒத்த கால கொக்கு எப்படி வந்து மீன் கிடைக்கிற வரைக்கும் நிக்குமோ அது மாதிரி எம்பெருமான் தான், அவர் தான் வேணும்னு ஒரு கால நிக்கிறாவோ. அப்போ எம்பெருமான் என்றென்றே என்னோட பெருமான் நம்மளோட பெருமான் அந்த சிந்தனையிலேயே ஒருமுகமாக நின்று கொண்டு இருக்கிறாள். சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழி கூற, அவ வந்து வாயோயாவது அவருடைய புகழை சொல்லிக்கிட்டே இருக்காளம்மா. வாயே மூட மாட்டியா அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த மாதிரி வாயே மூடாத அளவுக்கு
அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக சொல்றா? அவளுடைய சொல்ல அவளுடைய சித்தம் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியில ஆனந்தத்துல பெருகெடுக்குது. அப்ப சித்தம் கழிக்கூட. அடுத்து நீரொரு கால் ஓவா நெடும் தாரை கண்பணிப்ப. அப்போ இப்போ ஓவாங்கிற வார்த்தைக்கு இடைவிடாது அப்படிங்கிற ஒரு தன்மை, தாரை அப்படின்னா நீர்த்துளி அப்படின்னு ஒரு தன்மை. அப்ப இந்த பெருமானை பத்தி வாய் ஓயாது ஒரே சிந்தனையோட அவரை நினைச்சு சொல்ல அவளுக்கு என்ன ஆகுது? கண்ல இருந்து கண்ணீரா வருது அவருடைய கருணையை நினைக்கும் போது. இதத்தான் இந்த 3வது வரி சொல்லுது. நீர் ஒரு கால் ஓவா நெடும் தாரை, நீர்த்துளிகள்லாம் கட 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 கடன் கண்ல இருந்து வருது. கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள். அப்போ இவளுக்கு அந்த கண்ணீர் வருது. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி அது அழுது அது ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல அப்படியே நமக்கு எதுவுமே பேச முடியாத அளவுக்கு நம்மளே அப்படியே அமைதியாயிடுவோமா, அப்படியே பிளாட்டா படுத்துறான். அவளால அதுக்கு மேல எப்படி இந்த பெருமானை சொல்றதுன்னு தெரியல, அப்படியே படுத்துறா. அப்போ பாரொரு கால் வந்தனையாள், யாரும் அவளை அந்த நேரத்துல எந்திரிப்பா என்னம்மா அப்படின்னு யாரானு எது கூப்பிட்டாலும் நோ நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அந்த யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. விண்ணோர்களே நின்னாலும் அவங்களே பண்ணிய மாட்டேங்கிறா. எவனோ வந்துட்டு போறான், எனக்கு என்ன, என் சிவன் தான் எனக்கு அவர் தான், என் நாயகன் தான் எனக்கு, வேற யாரும் என் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி விண்ணோரையும் பண்ணிய மாட்டேங்கிறா. அடுத்து பேரறையர் லிங்கண்ணே பித்துருவராமார். ஆனா இருக்கிறவங்க இப்படியான இவளுக்கு என்ன பித்து தான் முடிச்சு போச்சா அப்படின்னு கேட்பாங்களா? பைத்தியமாவ இவனை எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு இவளுக்கு பைத்தியமாங்கிற அளவுக்கு தன்னையும் மறந்து தன் நாமம் கெட்டுங்கிற மாதிரி அந்த தேவாரத்துல சொல்ற மாதிரி அவ அந்த இறை சிந்தனையிலேயே அப்படி சிவனுக்கே தன்னை முழுமையாக ஒப்படைத்த நிலையில் இருக்கிறாள். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்கள். அப்படி பைத்தியம் முடிகிற மாதிரி ஒருத்தரை மாத்த முடியும்னா நல்ல பெரிய வித்தக்காரன் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என்ன மெஸ்மரிசம் போட்டு இந்த பொண்ணை வாங்கிட்டாண்டாங்க, பெரிய வித்தக்காரன் தான் அப்படின்னு சொல்றோம்ல. இதே விஷயத்த மாணிக்க வாசகர் பெருமான சொல்றார், பெரிய வித்தைக்காரன் அவன், நம்மளை எல்லாம் மயக்கி நம்மளை ஆட்கொள்ற அளவுக்கு வித்தக்காரனா அவன் இருக்கான். அந்த சாதுரியம் படைத்தவனாக ஒரு அவ்வளவு அழகா ஹேண்ட்ஸம் மேனா அவர் இருக்கார். வித்தகர்த்தாள் வார் உருவம் பூமுனையீர் வாயார நாம் பாடி ஏறு உருவம் பூம்புணல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவை. அப்படி ஒரு அழகான அந்த நிலையில இருக்கக்கூடிய பெருமானை நாம வாயார பாடி இந்த நீராட வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது இப்படியும் சொல்லலாம். இன்னும் இந்த ஒரு கால் அப்படின்னா இந்த குளத்துக்குள்ள நம்ம வச்சு கற்பனை பண்ணிக்கும் போது இந்த தாமரை பூக்கள் எல்லாம் சூரியனை கண்டுதான் மலரும் இல்லையா? இந்த சூரியனுடைய அந்த ஒளிக்காக அந்த விடியற் காலையில அந்த மொட்டு அரும்பி அப்படி நிக்குது, மலர்றதுக்கு ரெடி டு பிளாசம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ரெடியா நிக்குதாமா. அப்ப எப்படி நிக்குது? இறைவன் தான் அந்த இடத்துல சூரியன். அப்ப அவருடைய நினைவுல மலருவதற்காக அந்த நிலையில் ஒரே எல்லாம் ஓம் நம சிவாயன்னு எல்லா மலர்கள் எல்லாமே அந்த இடத்துல பார்த்தா ஒத்த கால தவணைக்கு தானே பெருமான பார்ப்பேன். அது மலர் இப்படிதானே ஒத்த கால தானே இருக்கும். அது ஒத்த கால தவம் ஏற்றி கொண்டு இருக்கிறது. அப்ப அதுங்களே அவ்வளவு அழகாக ஒற்றை காலில் தவம் ஏற்றி கொண்டிருந்தா நாம எப்படி தவம் ஏற்றணும் அப்படிங்கறதையும் ரியலைஸ் பண்ற மாதிரியும், மாணிக்க வாசக பெருமான் எப்படி சிவபெருமானை விட்டு நந்தியம் பெருமான் சிவனை விட்டு எப்படி விலகாம இருக்காரோ அது மாதிரி கைலாய மலையில இருக்கிற நந்தியை போல தன்னை பாவித்து அந்த நந்திக்கு ஒரிஜினல் மீனிங் என்ன தெரியுங்களா? 2 புருவ மத்தி தான் நந்தி. இந்த பிரதோஷ வேலையில நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் சிவனை பாருன்னா நம்மளுடைய 2 புருவ மத்திக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நந்தியினோட 2 கொம்புக்கு நடுவுல சிவனை பாரு. நந்தி மறைக்குது என்னத்தை மறைக்குது? அதுதான் பெருவழி, அதுதான் வழியே காட்ட போகுது. ஆனா நமக்கு தெரியாததுனால நந்தியை மறைக்குதுன்னு கடைசியில நந்தியே மறைக்கிறாருங்கிற அளவுக்கு நம்ம சொல்லி திரியிறோம். ஆனா ஒரிஜினலா நந்திங்கிறது நம்மளுடைய பெருவழி, சிவத்தினோடு நம்மளை அடைவிக்கிற வழிங்கிறது தான் அர்த்தம். அப்ப அந்த நந்தியம் பெருமானாக தன்னை நினைச்சு கைலாயத்துல பெருமானோடு இணைந்து இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் மீண்டும் திருப்பி கீழே வரக்கூடிய நிலையே எனக்கு வேண்டாம், எனக்கு இதே வேண்டாம், நான் இப்படிதான் செட்டில் ஆயிடுறேன் அப்படிங்கிற மனநிலையில் பாடிய பாடல் இது. ஓகே. அடுத்து முன்னை கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இக்கடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருபடி மேல் பொன்னன் சிலம்பி திருவுருவம் என்ன சிலை உலகை நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவியிலா எம் கோமா நண்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்
சுருக்கம் இன்னருளே என்ன பொழியாய் மலையலோர் எம்பாவா. இது எப்படின்னா இந்த இடத்துலயும் வந்து அம்பாளோட ஒப்பிட்டு சொல்றாரு. இப்போ மழை வரணும்னா எப்படி மழை வரும்? திடீர்னா மழை வரும் இல்ல. ஏற்கனவே கடல்ல இருக்கக்கூடிய நதிகள் அந்த நீரெல்லாம் வந்து சூரிய ஒளியினால எவாபரேட் ஆகி அது மேல போய் அது வந்து கருமேகங்களாக சூழ்ந்து அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மேகங்கள் மோதி இடி இடிச்சு மின்னல் மாதிரி ஒரு ஸ்பார்க்ல வந்து அப்புறம் அந்த மழையாக பொழியும். இப்படிதான் மழை வருது. அப்போ இந்த உலகம் வந்து நல்லா இருக்கணும்னா காலத்துக்கு மழையும் பெஞ்சாதான் கரெக்டாவும் இருக்கும். ஓவரா பெஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பட் அளவாகவும் பெய்யணும் இல்லையா? இந்த பாடல் வந்து மழை வருவதன் பொருட்டாகவும் அந்த பூமி செழிப்பதற்காகவும் ஒரு பொருளாக இந்த பாடல் வந்து இருக்கு. இதே மாதிரி திருப்பாவையிலும் ஒரு பாட்டு மழை வர்றதுக்காக பாடியிருப்பாங்க. மாணிக்கவாசகரும் இதை சொல்றார். அப்ப கடல்லாம் குடிச்சு அந்த சூரிய ஒளி கிரகணங்கள் மூலமாக என்ன பண்ணும்? மொத்த கடலையும் குடிச்சு அந்த தண்ணியை தங்கிட்ட வச்சுக்குது. அப்புறம் உடனே அது கருமையாக சூழ்ந்து கொள்கிறது. அந்த கருமையாக சூழ்ந்து இருக்கிறது வந்து பார்த்தா அந்த அம்பாளுடைய திருமேனி மாதிரியே இருக்கு. எப்பயுமே அம்பாளை வந்து கருப்பு நிறமாகவும் பெருமானை வந்து சிவப்பு நிறமாகவும் தான் சொல்லுவாங்க. இந்த மீனாட்சி திருக்கல்யாண ஆல்பர்ட் சாங்ல கூட சொல்லும் போது வந்து சிவந்த மாப்பிள்ளைக்கு கருப்பான பெண்ணை போனா போது நாங்க கட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த திருமண சாங்ல வந்து வரும். ஏன் அவ வந்து பச்சை நிறமா இருக்கான்னா அவ வந்து பிளாக்கா இருக்கிறனால அவ மங்களகரமான மஞ்சளை பூசும் போது இந்த பிளாக்கோட எல்லோ கலக்கும் போது ஒரு மாதிரி கிரீனிஷாக ஒரு தோற்றம் வரும் இந்த காம்பினேஷன். அதனாலதான் மரகத நிறமுடையவள் அம்பாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. மீனாட்சியை வந்து பச்சை நிறமாகத்தானே சொல்லுவாங்க. சோ அதுலயே வந்து அம்பாள் கருமைங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த நில உலகம் இந்த மாயா சக்தியாக அதுல இருக்கக்கூடியவள் அவ கருமை நிறமாகவும் அதை ஆட்கொண்டு அருளக்கூடிய இறைவன் ஒளி வடிவமாகவும் இருக்கிறார் அப்படிங்கறதும் ஒரு பொருளாகவும் நம்ம வச்சுக்கலாம். சோ இது எப்படி பார்த்தாலும் இதே பொருளை தான் சொல்லும். கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாலும் ஒரே பொருளை தான் சொல்லும் எந்த வகையில பார்த்தாலும். அப்போ அந்த கடல் எல்லாம் வந்து சுருக்கி அது வந்து வானத்துல நிக்குது. அப்ப அந்த கருமேகம் வந்து அம்பாளை ஞாபகப்படுத்துது. மின்னி பொழிந்து அப்ப உடனே ஒரு மின்னல் ஸ்பார்க் அப்படி டக்குன்னு வரும்போது பார்த்தா அந்த மின்னல் வந்து அம்பாளினுடைய அந்த அருளாற்றல் அந்த மின்னலை போன்று இருக்கிறது. அவளோட பிரகாசமா அவ அருள்பாலிக்கும் போது எப்படி இருக்காளோ அது வந்து மின்னலோட ஒப்பிட்டு எம்பிராட்டியும் திருவடி மேல் பொன்னன் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் அந்த அவளுடைய சிலம்பு ஒளி வந்து இடி சத்தம் போல கேக்குது. அவளுடைய திருப்புருவம் எப்படி இருக்குன்னா வில்லு போல வளைஞ்சு இருக்காமா. வில்லு அப்படி அழகா வளைந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய திருப்புருவம் அப்படி இருக்கு. அப்படி அந்த அம்பாளை வர்ணித்து இந்த மழை மேகம் வானவில் எப்படி வளைந்து இருக்குமோ அது போலையும் அந்த வில்லன வானவில்லன வளைந்து அவளுடைய அம்பாளுடைய திருப்புருவம் இருக்கிறது. அப்போ சிலம்பி திருப்புறம் என்ன சிலை குழவி நந்தம்மை ஆளுடையாள். அப்போ சிலை குழவி அப்படின்னா வில்லை போல வளைந்திருக்கிறது அப்படின்னு பொருள். அப்ப நம்மை ஆளக்கூடியவள் அப்படி இருக்கக்கூடிய அம்பாளுடைய கருணையினால நமக்கு முன் சுருக்கம் அந்த மழையை வந்து அந்த மழையாக நம்மளுடைய அருளாற்றலை நம்ம மேல பொழிந்தால் நம்ம அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெரிய மழையா தானே பொழியும். அருள் மழையை தன் மேல் பொழிய வேண்டும் என்பதை அம்பாளிடம் வினவுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்ப இது உலகத்துக்கு மழை வரணும்னாலும் இந்த பாட்டை பாடலாம். அம்பாள் வந்து இந்த மாதிரி அந்த மழை வந்து அம்பாளுடைய ஒரு அங்கமும் ஞாபகப்படுத்துறாங்க. முதல்ல குளத்தோட கம்பேர் பண்ணாங்க சிவசக்தியா, இப்போ இந்த மழையோட கம்பேர் பண்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பாளதா கொங்கு முன் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செம் கமல பொன்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நனம் திகழ பங்கையும் பூம்புணல் பாய்ந்தாடையலூர் என்பவர். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா செங்கணவன் பால் அப்படின்னா சிவந்த கண் உடையவர் யாரு? பெருமாள். கமலக்கண்ணன் அப்படின்னு பெருமாளை சொல்லுவாங்க. அப்ப செங்கணவன் பால் அப்படின்னா சிவந்த கண்ணுடைய திருமால். திசைமுகன் பால் இருக்கிற திசைக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வச்சுட்டு இருக்கவர் யார முகத்தை வச்சுட்டு இருக்கவர்? பிரம்மதேவர். அப்ப திசைமுகன் பால்னா பிரம்மதேவர். அடுத்து தேவர்கள் பால் எல்லா தேவர்களையும் கணக்குல வச்சுக்கலாம். எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பாளதா இந்த விஷ்ணுக்கு பிரம்மாக்கு இந்த தேவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இன்பம் நம்பாளதாக்குன்னா நம்மை போன்றவர்களுக்குன்னு அர்த்தம். நமக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. என்னையா கிடைச்சிருக்கு அப்படின்னா கொங்கு உன்
கருங்குழலி நந்தம்மை கோதாட்டம். இப்போ இந்த இப்ப வந்து பிரம்மா விஷ்ணு 2 பேருமே வந்து யாரு பெருசுன்னு போகும்போது அவங்கள வந்து அவர் வந்து டெஸ்ட் பண்ணி தண்டிச்சார் இல்லையா? ஆனா வந்து தேவர்களும் ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதுக்கான இப்போ தேவர்கள்லாம் வந்து இந்த தக்ஷன் நடத்தின யாகத்துக்கு வந்து உண்மையான அபிர்வாகத்தை கொடுக்க வேண்டிய சிவபெருமான அழைக்காம பார்வதியோட தகப்பனாரான தக்ஷன் நடத்தின யாகத்துக்கு தலைவனே வரல. தொண்டர்கள் போலாமா அந்த இடத்துக்கு? அடங்க மாட்டேன்னு போனானுங்கல்ல தேவர்கள்லாம். அது போனதுக்கு தான் இவன் சூரபத்மன் கிட்ட போய் சிறை கைதியா இருந்து பல யுக காலங்களாக சிரமப்பட்டானுங்க. அப்புறம் போ பரவாயில்லன்னு தன்னோட சக்தியை முருகனை அனுப்பி அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு. இங்க தேவர்கள் தப்பு பண்ணாலும் தேவர்களாயினும் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு. இதுதான் ரூலு. அப்போ இவங்களுக்கெல்லாம் தண்டிக்கக்கூடிய பெருமாள் நமக்கெல்லாம் ஜாலிப்பா, நம்ம எல்லாம் இன்பம். எப்படி இந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், தேரவே தேர மாட்டாங்கிறதுனால எங்கேயாவது ஒரு அரை மார்க்க போட்டாவது பாஸ் பண்ணி வைக்கிற டீச்சர் மாதிரி, கருணையான டீச்சர் மாதிரி நம்மளுடைய குற்றத்தை அவனே வலிய வந்து தீர்த்து நமக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ்ங்கிற மாதிரி நம்மள வந்து, ஏன்னா அவங்க எல்லாம் ஞானம் உடையவங்க ஆல்ரெடி. நம்ம வந்து என்னதான் போட்டு ஞானம் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு பாடிக்கிட்டே நம்ம இல்லாம தான் தெரிவோம்னு அவருக்கு பெருமாளுக்கு நல்லா தெரியும். அதனால இவரே வந்த வழியே நம்மளை வந்து நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம குற்றங்களை களைந்து நம்மளை ஆட்கொள்றான். அப்போ அப்படி தானா வந்து நம்மளை ஆட்கொண்டானா நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பேரு நமக்கு கிடைச்சிருக்குப்பான்னு மாணிக்கவாசகர் நமக்கு நம்பிக்கையா சொல்ற. அப்போ அப்படி அவர் வந்து அப்படி மட்டும் களையிறவரா மட்டும் இல்ல, எப்படி இருக்காரான்னா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, ஒவ்வொருத்தர் வீட்லயும் எழுந்தருளி ஒவ்வொருத்தரோட குற்றத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் காத்தருளிகிற வழிய வந்து வாலண்டரியா நமக்கு வாலண்டரி சர்வீஸ் அன்னைக்கே பெருமாள் சிவபெருமான் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. So he is the first person to start the voluntary service. அவர் வந்து வாலண்டரியா வந்து சர்வீஸ் கொடுத்து நம்மளை ஆட்கொண்டு நமக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி நம்ம பண்ண எல்லா அழிச்சாட்டையும் அட்டகாசத்தையும் பொறுமையா ஏத்துட்டு நம்மள வந்து கருணையா ஆட்கொள்ற பெருமானாக இருக்கிறான். அப்படி இருக்கிறவ செம் கமல பொன்பாதம் தந்தருளும். அந்த வீட்டுக்குள்ள அந்த அவனுடைய செம்கமலன செந்தாமரை கலர்ல இருக்கக்கூடிய அந்த கலர் எப்படிப்பா பாதம் செந்தாமரை கலர்ல இருக்குமான்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது, இந்த பிறந்த குழந்தையினோட கால் பாருங்க அந்த கலர்ல தான் இருக்கும். அது கியூட்டா இருக்கும், அந்த குட்டி காலு. அது பற்றி நல்ல அந்த தாமரையோட அந்த கலர் அந்த கலர்ல ஒரு பெருமானா நீங்க முழுசா நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம ஆளு. அவ்வளவு லட்சணமா இருக்கக்கூடியவர் அந்த அந்த கமல பாதம். ஏன்னா பக்தர்களுக்கு அன்பாளிக்கிறதுக்காக நடந்து 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 நடந்தே அவர் காலில் அப்படி சமப்பா இருக்கான், அப்படியும் வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு அந்த கமல பாதத்தோடு வந்து நம்மளுக்கு அருளக்கூடியவனாக இருக்கிறான். எம் கண் அரசை அடியோன்கக்கு ஆரம்பு, அடியவர்களுக்கெல்லாம் ஆரம்பதாக இருக்கிறவன் என்னுடைய அரசனாக இருக்கக்கூடியவன் நங்கள் பெருமானை, எங்களுடைய பெருமான். அப்பேற்பட்ட பெருமான் பா, அவனை சும்மா விடலாமா? அவனை வந்து இருக்கு பிடிச்சிக்க வேண்டாமா? அவனை புகழ்ந்து பாட வேண்டாமா? அதனால நங்கள் பெருமானை பாடி எதுக்கு பாடணும்? நலம் திகழ, நமக்கு நலம் கிடைப்பதற்காக அவரை பாட வேண்டும். நலம் திகழ பங்கையும் பூம்புணல் பாய்ந்தாடையிலோர் எம்பாவாய். அகைன் அந்த பூ இருக்கக்கூடிய குழந்தைகளை குளிச்சு முடிச்சு எல்லாம் ஜாலியா குளிச்சு நீங்க பெருமான பாடுங்க சந்தோஷமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்து அண்ணாமலையான் அடிகமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர அச்சார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரைப்ப தன்னார் ஒளிவழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூமுனல் பாய்ந்தாடையிலோர் எம்பாவாய். இது வந்து திருவண்ணாமலையார பத்தி அந்த இடத்துல தானே இந்த பாடல் பாடி இருக்காரு. திருவண்ணாமலையார் எப்படி இருக்காருங்கிறத பத்தி இதுல சொல்றாரு. அப்போ அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும், திருவண்ணாமலையாரினுடைய திருப்பாதத்துல போய் சரணாகதி அடையக்கூடிய விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரச்சார் போல். அப்ப விண்ணோர்கள் தேவர்கள், தேவர்கள்லாம் அண்ணாமலையாரோட திருப்பாதத்துல போய் விழறாங்க. அப்ப தேவர்கள்னா அவங்க என்ன சும்மா நம்மளே இவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கோம்னா தேவர்கள் ஆர்னமெண்ட் இல்லாமையா இருப்பான்? அவன் வைடூரிய வச்ச கிரீடம் எல்லாம் தலையில போட்டுட்டு இருப்பான். அப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப ஜொலிப்பா இருக்கும். ரொம்ப வைரங்கள் அந்த பியூரிட்டியான நவரத்னங்கள்லாம் இருக்கும்போது எவ்வளவு ஜொலிக்கும்.
அப்போ இந்த தேவர்கள்லாம் போய் அண்ணாமலையாரோட பாதத்துல விழும்போது அந்த ஜொலிக்கின்ற வைர கிரீடம், வைடூரிய கிரீடம், நவரத்ன கிரீடம் அந்த ஒளியே மங்கி போச்சு. ஏன்னா இவர் அதை விட பிரகாசமா இருக்காரு. அப்ப அவங்களுடைய அந்த ஆர்னமெண்டனுடைய ஒளிகள் எல்லாம் இவருடைய பாதத்துல விழும்போது காணாம போயிடுச்சு. அடுத்து தின்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள. அப்போ இதுக்கு முன்னாடி கண்ணார் இரவி கதிர் வந்து ரவி, இரவி அப்படின்னா சூரியன் அர்த்தம். அப்போ சூரியனும் அங்க வணங்க வராரு, சூரியனுக்கே வந்து வெளிச்சத்தை காணாம போயிடுச்சு, சூரியனுடைய ஒளியே மங்கி போச்சு சிவபெருமான் ஒளி முன்னாடி அப்படிங்கிறாங்க. இப்போ இது எப்படி காட்சிப்படுத்தலாம்னா, நைட்டு நமக்கு நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, ஆனா காத்தால சூரியன் எழுந்து வந்துட்டாருன்னா நட்சத்திரம் அதே இடத்துலதான் இருக்கு. ஆனா சூரியனோட ஒளியை கம்பேர் பண்ணும் போது நட்சத்திரத்தோட ஒளி தெரியல. இது சயின்ஸ் பிரகாரம் நம்மளால நம்ப முடியும். இதேதான் இந்த பெருமானுடைய ஒளிக்கு முன்னாடி தேவர்களுடைய அணிகலன்களுடைய ஒளியோ அல்லது இந்த சூரியனுடைய ஒளியோ நட்சத்திரத்தினுடைய அந்த ஒளியோ வந்து எதுவுமே வந்து இல்ல. இவருடைய ஒளி தான் வந்து மிக பிரம்மாண்டமான பேரொளியாக இருக்கிறது. எல்லாமே மங்கி போய் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அப்படி எல்லாமே மங்கி போயிருக்கு. அவர் என்னவாக இருக்கிறார்? அவர் எல்லாவாகவும் இருக்கிறார். பெண்ணாவும் இருக்கார், ஆனா இருக்கார், அலியாவும் இருக்கார், பிறகு ஒளி சேர்க்க. அன்னைக்கே பாருங்க இந்த தேர்ட் ஜெண்டரை வந்து மாணிக்கவாசகர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த காலத்திலயும் உண்டுங்கிறது வந்து நமக்கு இதன் மூலமா தெரியுதா. இவர் தான் ஃபர்ஸ்ட் அதை மென்ஷனே பண்றாரு. இவர் இப்ப இவரே மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அப்பயும் இந்த இனம்ங்கிறது இருக்கு அப்படிங்கறது நம்மள அவர் ஏத்திருக்காரு. அவரு அப்போ எல்லாமாவும் இருந்து பிறங்கு ஒளி சேர், எல்லா பக்கம் ஒளி, எங்கெல்லாம் ஒளி இருக்கோ எல்லா ஒளியாகவும் அவரே இருக்கிறார். அவரே விண்ணாகி, அவரே மண்ணாகி, இத்தனையில இருந்து அவர் வேறாகவும் இருக்கிறார். இந்த ஒளிகள்லாம் இதெல்லாம் ஒளிர்ந்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த ஒளியும் பெருமானுடைய ஒளியும் ஒன்றா அப்படின்னா இல்ல. அவருடைய ஒளிங்கிறது வந்து இன்னும் பரிசுத்தமாக வேறாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். கண்ணார் அமுதமுமாய் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒளியை வந்து நாம பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணெல்லாம் அப்படியே வந்து கழிப்போடு அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி. அப்படி அமுதாக நமக்கு கருணை புரிகின்ற பெருமான் நின்று இருக்கானே, அவனுடைய திருவடியை பாடி. பெண்ணே, பெண்ணினமே, ஆன்மாக்களே, நம்மளதான் கூப்பிடுறாரு அவரு. பெண்ணே இப்பூமுடல் பாய்ந்த ஆடையிலோர் எம்பாவா, இந்த பொதிகையில இதுக்காக நீங்க குளிச்சு நீங்க அந்த பெருமான பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலையாரனுடைய திருவுருவம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதுங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தாள் எங்கள் பெருமான் உனக்குன் சுரைப்போம் கேள் என் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் செயலற்க எம் கை உனக்கு அல்லாது எப்படியும் செய்யற்க கங்குள் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எம்கோ நல்குதியேன் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார். இதுல என்ன அப்படின்னா, இந்த கல்யாணம் பெண்ணு அப்படின்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு விதி, பண்ணித்தான் ஆகணும். பண்ணி வைப்பாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து திருமண வயதான பெண்ணு வந்துடுச்சுன்னா மாப்பிள்ளை தேடி அந்த கல்யாணம்னு நடத்தும் போது அந்த திருமண வைபவத்துல நான் பெத்து வளர்த்து இவ்வளவு காலம் காப்பாத்தின என் பெண்ணை இன்று முதல் உன்னோட அடைக்கலம்னு சொல்லி ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறது. அது வந்து அந்த சங்கல்பமா சொல்லுவாங்க, இனிமே என் பொண்ணு உனக்குத்தான் அடைக்கலம் அப்படின்னு கொடுத்துருவா. இந்த பொண்ணு என்ன சொல்றா, கல்யாணத்துக்கு முன்னாடி பாவை நோன்பு இல்லையா, இவ சொல்றா, ஏய் எங்க அப்பா சும்மா இருக்க மாட்டான், போய் அவனுக்கும் அடைக்கலன்னு கையில கொடுத்துருவான், சோ நாங்களும் கல்யாண பருவத்துக்கு வந்துட்டோம், நீ என்ன பண்றன, எவன்கிட்டயும் தான் நான் போயிடலாம் கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்குதான் இங்க பாரு, நான் பெருமானே உனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா சொல்றேன். இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முதலும் கடைசியுமா சொல்றேன்னா அதுக்கப்புறம் தான் பெருசா பேச போறாங்கன்னு அர்த்தம். பாரு லாஸ்ட் சண்டை போடும்போது பாருங்க, பெண்கள் வந்து ஆரம்பிக்கும் போதே ஆண்கள் வந்து கடைசியா நீ என்ன சொல்றான் பாட்டே, நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம், கடைசியா என்ன சொல்றோம் எடுத்துட்டு ஆண்கள் முடிச்சிருவாங்க, இப்ப கடைசியா நீ என்ன சொல்றா அப்படின்னா அவங்க முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். கடைசியா என்ன சொல்றியோ அப்படின்னா இவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப இதே பெருமான் கிட்ட இந்த பெண் சொல்றா, உனக்கு நான் கடைசியா அவனை வார்னிங் மெசேஜ் மாதிரி கொடுக்கறேன். என்ன சொல்றா அப்படின்னா, எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம், உனக்கே நான் சொல்றேன் காதுல வாங்கிக்கோ, நீ என் கொங்கைகள் நீ நண்பர் அல்லாதோ, நான் யாரோட இதையும் நான் யாரோட தோழையும் நான் சேர மாட்டேன், என்னோட கை உனக்கு பணி செய்யாதே, பணி செய்யுமே தவிர வேற யாருக்கும் என்னோட கைகள் பணி செய்யாது,
கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் என்னுடைய கண் இரவு பகலும் உன்னை தவிர வேற எதையும் பார்க்காது. இங்கு இப்பரிசு, நான் சொன்ன இந்த பரிசை உனக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவனே, இல்ல நீயே வந்து என்ன கட்டினாலும் சரி, நீயே என்ன வந்து ஆட்கொள்ளு, இல்ல உன்னை போன்ற உன் தன்மையுடையவனை என்னை ஆட்கொள்ள செய், எங்கேயோ போய் எதுலயோ போய் சிக்கி விட்டுறாதப்பா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி, எப்படி பெருமாட்டி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவ மட்டும் சௌக்கியமா இருக்காளோ அந்த நிலை எனக்கும் கொடு. அப்ப இது என்னன்னா, ஆன்மாவாகிய நாமளும் இந்த மாயைங்கிறத கட்டி பிடிச்சிட்டு இருக்காம நம்ம இதெல்லாம் விட்டு நம்மளுடைய சுயம் என்னவோ அந்த நம்ம அறிவா இருக்கோம். அப்ப நம்ம அறிவுடையதாக இருக்கோம்னா அறிவுடைய பொருளோடு தானே நம்ம சேரணும். அது இல்லாம அறிவே இல்லாத இந்த மாயையை கட்டி பிடிச்சிட்டு அதுதான் நான் இருக்கோம்ல. இதனால நான் வந்து இந்த மாதிரி நான் அசட்டுத்தனமாலாம் நான் சிக்க மாட்டேன். நான் உன்னைத்தான் நினைப்பேன், உன்னோட தான் சேருவேன், உன்னோட தான் எல்லாமே நான் செய்வேன். இதை நீ கவனிச்சு வச்சுக்கோ, இதையே எனக்கு நீ கொடு, இதுக்குதான் நான் இந்த பாவை நோன்பே நான் இருக்கேன் அப்படின்னு கண்டிஷனிங்கா வந்து பெருமாளையே மிரட்டி சொல்றேன். சோ இந்த பரிசு எனக்கு நீ மட்டும் தந்துட்ட, இந்த வேண்டுதல் நான் கேட்கறத எனக்கு பரிசாக நீ தந்து விட்டால், எனக்கு வந்து எழில் கொஞ்சிற சூரியன் எனக்கு கிழக்க உதிச்சா எனக்கு என்ன, மேற்க உதிச்சா எனக்கு என்ன, எதுவோ எவனோ எப்படியோ போறான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த பரிசு கிடைச்சிருச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான், நம்மளோட என்லைட்மெண்ட் வந்துச்சு. இனி எந்த உலகத்துல எவன் பிறந்தா எனக்கு என்ன, வளர்ந்தா எனக்கு என்ன, யாரோ என்னவோ ஆயிட்டு போறாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு வந்து அழகா சொல்றாரு. இதுல இப்படி எல்லாம் சொல்லி, ஆக இந்த திருவெம்பாவையில 9வது பாடல்ல தனக்கு எப்படி கணவன் வரணும்னு சொல்லுவார். 19வது பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா அப்பயும் இதே ஒரு விண்ணப்பத்தையும் சொல்ல, நான் யார் கூடயும் சேர மாட்டேன், நான் உன்னைத்தான் சேருவேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். இது ரெண்டு வந்து பாவை நோன்புக்கான சங்கல்ப பாடலாகும். முதல்ல 8 பாட்டை வந்து அவரை எந்திரிக்க வைக்கிறதுக்காக மாயைங்கிற அந்த மயக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற ஆன்மாக்கள் ஆகிய நம்மை எழுப்பும் விதமாகவும், அதுக்கப்புறம் 9வது பாட்டுல எந்த மாதிரி கணவன் அவன் இறைவனுடைய தன்மையிலேயே நமக்கு அந்த சிவகதி அடையணுங்கிறது, அந்த நிலையை கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லி சங்கல்பம் வச்சு, அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் யோக குளங்கள்ல யோகத்துல நீராடுற மாதிரி நம்மளுடைய மாயா மலங்கள்லாம் களையணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம மகிழ்ந்த பேரானந்த நிலையை அடையணுங்கிறதுக்கு அதுல ஒரு ரிமைனிங் சாங்ஸ் எடுது. 19வது பாட்டுல இதுக்கெல்லாம் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிற ஆன்மா, எனக்கு நீ கொடுத்தே தீரணும் நீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் அப்பா கிட்ட நம்ம எப்படி சண்டை போட்டு வாங்குவோம், இல்ல கணவர்கிட்ட எனக்கு இப்ப நெக்லஸ் வேணும்னா வாங்கியே தந்தான்னு பட்டு புடவை வேணும்னு சண்டை போடுற மாதிரி பெருமான் கிட்ட சண்டை போட்டு எனக்கு இந்த பரிசு வேணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லி, சும்மாவே நம்மளால இந்தான்னு தூக்கி கொடுக்குறாரு. இவ்வளவு கெஞ்சி மாணிக்கவாசகர் கேட்கும் போது கொடுக்காமையா போயிடுவாரு, அவர் கொடுத்துட்டாரு. அதனால அவருக்கே கொடுக்கற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கும் கொடுப்பாரு, நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கடா. ஆனா நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு அவர். ஏன்னா அவர் அந்த நிலையை அடைஞ்சதுனால எனக்கும் கொடுத்தா உனக்கும் கொடுப்பா வா, இதுதான் ப்ரொசீஜர்னு அவர் நமக்கு பாவையாகிய ஆன்மாவாகிய நம்மளை விழிப்புணர்வை ஏற்றி கடைசியா அப்போ இவ்வளவு எல்லாம் கொடுக்கிற பெருமான அவர் வந்து கிராட்டிடியூட் தானே. மாணிக்கவாசகர் வந்து திருவாசகத்தை கிராட்டிடியூடு நூலா தானே வச்சிருக்காரு. அதை வந்து நிறைவு பாடலாக அவர் வந்து அந்த கிராட்டிடியூட் மோட்ல இறைவனை போற்றுகிறார். அப்போ போற்றி அருளுகளின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகளின் அந்தமாம் செந்தழிர்கள், போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொன்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமாய் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் என்பாவா. இதுல மார்கழின்னு அவரே மென்ஷன் பண்றார். அதனால இது மார்கழி மாதம் பாடியதுங்கிறது தீர்க்கமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப போற்றி அருளுகளின் ஆதியாம் பாதமலர், போற்றி நான் போற்றுகிறேன் எதை அப்படின்னா அருளக்கூடிய, என்ன அருளுது, எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த திருப்பாத மலரை நான் போற்றுகிறேன். போற்றி அருளுகளின் அந்தமாம் செந்தழிர்கள், எல்லாவற்றிற்கும் அந்தத்திலையும் செம்மையான தளிராக மிளிரக்கூடிய திருப்பாதத்தை நான் போற்றுகிறேன். எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொன்பாதம், எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொற்பாதத்தை நான் போற்றுகிறேன். எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள், போகம் என்றால் ஆனந்த நிலையை சொல்லக்கூடியது, அப்படியே அந்த ஒரு மூட் ஸ்விங் ஒரே இடத்துல நிக்கக்கூடியது, அடிக்ஷன் சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு நிலை. அது
இது வந்து பேட் அடிக்ஷன் கிடையாது, இது வந்து குட் வே ஆஃப் அடிக்ஷன் வச்சுக்கலாம் நமக்கு. ஆனா இந்த பேட் அடிக்ஷன்ஸ்ல கிடைக்கிறத விட பல்கோடி மடங்கு இன்பம் தரக்கூடிய குட் வே ஆஃப் அடிக்ஷனாக இருக்கக்கூடிய, அப்போ எனக்கு போகத்தை தரக்கூடிய அந்த பூங்கழல்களாக இருக்கக்கூடியது எப்படி மலர்ல வந்து வண்டு அப்படியே போய் தேனை வந்து சாப்பிட்டு அதுலயே மயங்கி இருக்குமோ, அந்த மாதிரி இறைவனுடைய அந்த பொற்பாதத்துல நம்மளுடைய ஆன்மாவும் அதனுடைய லயிச்சு மயங்கி அப்படியே அந்த போகத்திலேயே திளைத்து இருக்க வேண்டும்னு அவர் சொல்றாரு. அதுக்காக போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள், எல்லாத்துக்கும் வந்து ஃபைனல் ஆரம்பம்னு ஆரிஜின் இருந்தா எண்டுன்னு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருந்து எக்ஸ்பைரி இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கிறதாவும் எவன் இருக்கான், இவனே தான் இருக்கான், இவனை தவிர வேற யார் இருக்க முடியும்? அதனால எல்லாம் ஈராம்னா இறுதியாக இருக்கக்கூடியது, முடிவாக இருக்கக்கூடியது. ஈராம் இணையடிகள் போற்றி நால்முகனும் காணாத புண்டரிகன். அப்ப இவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. ஏப்பா அவன் நால்வருக்கும் கிடைக்கல, விஷ்ணுவுக்கும் கிடைக்கல, எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரா? அவர்களை தாழ்த்துவதற்காக சொல்லவில்லை. அவர்களுக்கு கூட எளிதாக கிடைக்காத பெருமான் நமக்கு எளிமையாக வந்து ஆட்கொள்கிறான், அதை உணர்ந்துக்கோ அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்கள, அதாவது இந்த நல்லா படிக்காத பையனா இருக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவான், பாரு அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அந்த பையன் இருக்கான் பாரு, எப்படி படிக்கிறான் பாருன்னு சொல்லுவான் தெரியுமா. அப்புறம் வந்து என்ன சொல்லுவான், அவனால கூட முடியாது உன்னால முடியும் தெரியுமா, நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மோட்டிவேஷனுக்காகத்தான் அவர் அப்படி கம்பேர் பண்ணி சொல்றாரு. அவருக்கு மாணிக்கவாசகருக்கு ஒண்ணு விஷ்ணுவோ இல்ல பிரம்மாவோ வந்து எதையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ மோட்டிவேட் பண்றதுக்காக நமக்காக அப்படி சொல்ற. அப்படி அவர்களுக்கெல்லாம் காண முடியாத புண்டரிகம்னா அவ்வளவு அந்த செந்தழல்களாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருப்பாதம். அடுத்து போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். அப்போ அவருடைய, அதாவது அவர் எல்லாவற்றிற்கும் போற்றியாம் உய்யன்னா உயர்ந்த நிலையை அடைய, உய்யுதல் அப்படின்னா உயர்வு கதியை பெறுதல், இருக்கிறதுல ஹையஸ்ட் பிளேஸ் எதுவோ எவரெஸ்ட் தொடர மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையை தரக்கூடிய அருளக்கூடிய ஆட்கொண்டருளும். அவர் வந்து என்ன, நம்ம போய் பாதத்தை பிடிக்கவே மாட்டோம். அதாவது சொல்லுவாங்க, இந்த குரங்கு வந்து என்ன பண்ணும்னா, குட்டி குரங்கு போய் தாய் குரங்க பிடிச்சுக்கோ. ஒன்ஸ் அந்த பிடிய விட்டுருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் போச்சு, தன்னோட இனத்துல சேர்க்காதுன்னு. அது மித்தா இல்ல ஒரு உண்மையாங்கிறது தெரியல, பட் அப்படி வந்து ஒரு சொல்லுவாங்க, குரங்கு வந்து குரங்கு புடின்னு சொல்லுவாங்க. குரங்கு வந்து பிடிக்கிறது விட்டுருச்சு அப்படின்னா சேர்த்துக்காது அந்த கூட்டத்துக்குள்ள. அதனால இது குட்டி குரங்கு தான் போய், அதுவே குட்டி பாவம், அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், ஆனா போய் தாய் குரங்கு கெட்டியா பிடிச்சுக்கும். அது இவர் என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் குரங்கு மாதிரி எல்லாம் இல்ல, பூனை மாதிரி நீயே கவிட்டு போ. இவரே நம்மளை கவ்வி கொண்டு ஆட்கொண்டு அவளை நம்மளே அவனே வாழண்டியப்பா, எவ்வளோ ஒரு கருணையா இருக்கான் பாரு. நீ தேர மாட்டேன்னு தெரியும்டா, நீ என்ன மதிக்க கூட வேணாண்டா, தயவு செய்து கஷ்டப்படாதுடா, வாடா நான் அருள்றேன்டா, வாங்கடா இனாமா தாண்டா இருக்கிறோம், நோ பேமெண்ட்ரா, ஃப்ரீடா வாடா அப்படின்னு வந்து நம்மளை அவனே ஆட்கொண்டு நமக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் புரிய வச்சு நம்மளை ஆட்கொண்டு அருளக்கூடிய அந்த பொன்னான மலை திரு அண்ணாமலையை அவர் சொல்றார். அண்ணாமலை என்றால் அண்ணா அப்படின்னா அணுக முடியாதன்னு ஒரு பொருள். ஏன்னா நெருப்பா அவர் இருக்காருன்னா அப்ப நம்மளால பக்கத்துல போக முடியுமா, முடியாது. அணுக முடியாத நிலை அப்படிங்கிறது தான் அண்ணாமலையார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவன் நமக்கு கருணையாக நமக்கு வந்து அவனே ஆட்கொண்டு அருளுகிறான். இது பல இடத்துல சொல்லுவார் மாணிக்கவாசகர், நம்மள அவர் தான் ஆட்கொள்றாருன்னு தான் சொல்லுவார். நாம போய் அவரை பணிச்சுக்கிட்டோம்னு சொல்றதுங்கிறத காட்டிலும் அவர் நம்மள வந்து ஆட்கொள்றார் அப்படிங்கிறது தான் மெயினாவே சொல்லுவார். அப்படி இருக்கார். அப்ப போற்றியா மார்கழி நீர், இதெல்லாம் போற்றி, இப்பேற்பட்ட பாதத்தை போற்றி மார்கழி நீராடையிலோர் எம்பாவா. இந்த மார்கழி மாதத்துல அந்த யோக நெறி, அந்த அந்த வாசிய வந்து உள்ள நிறுத்தி இந்த யோக கலையில போய் இந்த நெற்றிக்கண் திறந்து அந்த பிரம்மாந்திரம் திறந்து அந்த மேல இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருந்து அமுதம் சுரந்து அந்த அமுத குளியலாக குளிங்கப்பா அப்படிங்கறத தான் அவர் வந்து இந்த பாவை நீராடல் மூலமாக நமக்கு சொல்றாரு. திருவம்பாவை மூலமாக இப்படி நாம ஒரு நிலையில் இருக்குமே ஆனால் இறைவன் நம்மளை ஆட்கொள்வான், அவன் ஆட்கொண்டுதான் இருக்கிறான் நம்மளால உணர முடியும். இது கலோக்கில பாவை நீராடல்ல பாவைகளாக திருமணத்திற்காக இருக்கிறவங்களும் வந்து இந்த பாடலை பாடும்போது தனக்கு என்ன ஒரு விஷ் இருக்கோ அந்த விஷுக்கு தகுந்த மாதிரி, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அமைவதற்காகவும், இது வரனை நல்ல விதத்துல அமைச்சு கொடுக்கிற பதிகமாகவும் இது வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து ரெண்டுமே 2 in 1 மென்ஷன் பண்றாரு மாணிக்கவாசகர் சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இதுதான் இந்த வந்து
திருவம்பாவினுடைய 20 பாடலினுடைய வரி. ஏன்னா இது மார்கழின்னு இவர் முடிக்கிறாருன்னா அந்த காலத்துல அந்த திருவாதிரை நோன்பு நாட்களை கணக்கில் கொண்டு அது 20 நாட்களாக இருந்திருக்க கூடும் மாணிக்கவாசகருடைய காலகட்டத்துல. அதனால 20 பாடலோடு அவர் முடிச்சிருக்காரு அப்படிங்கறது ஒரு கூற்று இருக்கு. ஏன்னா 30 பாட்டு மார்கழி மாசம் 30 தானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்னா அவருடைய பீரியட்ல அந்த 20 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவர் இருந்த காலத்துல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சீனியரா அவர் 3ஆம் நூற்றாண்டு காலம்னு அவரோட பல அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த பீரியட்ல இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாடலை அவர் நிறைவு செய்யறாரு. இப்போ இந்த 12வது பாட்டுல இருந்து 20வது பாடல் வரைக்கும் ஒரு முறை நம்ம சாண்ட் பண்ணிட்டு ஓவரால் 20 பாட்டையும் ஒரு முறை சாண்ட் பண்ணிட்டு நம்ம வகுப்பு நிறைவுக்கு பண்ணிக்கலாம். 12வது பாடல் எடுத்துட்டீங்களா? ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப கூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொன்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடி ஏலோர் எம்பாவாய் பைங்குவளை கார்மலரால் செம்கமல பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையும் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கழலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவா நெடும் தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான்பணியாள் பேரறையர்க்கு இங்கண்ணே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார் உருவ ஊன்முளையீர் வாயார நாம் பாடி ஏறு உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் முன்னை கடலை சுருக்கி எழுந்து உடையான் என்னை திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் விட்டிடையின் மின்னிப் பொழிந்து
எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்ப சிலம்பித் திருப்புருவம் என்ன சில குளவி நன் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவியிலா என் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுருக்கம் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோர் எம்பாவாய் செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உண்கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொன்பாதம் தந்தருளும் சேவகனை அம்கண் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கையும் பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிகமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொடை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகிகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்குழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூமுணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் என் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்குஞ்சுரைப்போம் கேள் எம் கொங்கையின் அன்பர் அல்லாதோர் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்படியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோ நல்குதியே எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தழில்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈறு ஆம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இப்போ 1ல இருந்து 20 songs கண்டினியூவா படிக்கலாமா? ஒரு முறை ஃபைனல் ரிவிஷன் மாதிரி. சாங்கா பாடுறீங்களா இல்ல எப்படி எப்படி ரீடிங்கும் பண்ணிடலாமா? எப்படி உங்க விஷயம். பாட்டாவே ஓகே. ஆதியும் அந்தமும் இல்லாருட்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ
வன் செவியோனின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டெங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே இதேயம் தோங்கி பரிசேலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதி என்பாயிரா பகல் நாம் பேசும்போதெப்போது இப்போதாரமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈரோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனா கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய் முத்தன்ன வெள்ளகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழாடீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் ஒள்நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிழி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை
அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் ஈடினும் உணராய் உணராய் காண் ஏல குழலி பரிசேலோரெம்பாவாய் மானே நீ நன்னாலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையழித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர் குன்வாய் திறவாய் ஊனே ஊருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோக்கும் தம் கோணை பாடேலோரெம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுங்கொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதையோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய் கோழிச்சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழு இயம்ப இயம்புவன் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்கா
அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரபருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கூண் நல்குதியே என்ன கூறையும் இலோவேலோரெம்பாவாய் பாதாளம் ஏழினம் கீழ் சொல்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேரை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாம் ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தரண்டன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் பூங் ஏறவன் பேர் ஆர் உற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் காணாரழல் போ செய்யாவில் நீராடி செல்வா சிறு மருங்குள் பையார் தடம் கண் மடந்தை மணவாழா ஐயாணி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எமையலோரெம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர்கட நாமார்த்தாடும் தீர்த்தனற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் பூத்தன் இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப
குடைந்துடையான் பொன் பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோரெம் பாவாய் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மழங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையம் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம் பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கலல் நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோரெம் பாவாய் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடும் தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையறிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார்வுருவம் பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவம் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம் பாவாய் முன்னை கடல்லை சுருக்கி எழுந்துடையாள் என்னை திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்தெம் பிராட்டி திருபடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மையாளுடையாள்
கண்பார் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாம் கொங்கு உன் கரும் குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொன்பாதம் தந்தருளும் சேவகனை அம் கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கயம் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் அண்ணாமலையான் அடிகமலம் சென்றிரைஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் மொழி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் தேசேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெம் கோள் நல்குதியே எங்களில் எஞ்ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். நிறைவு பாடல் பாடுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நடராஜ பெருமானுடைய பாதத்தை தான் அவர் போற்றாரு. ஐந்தொழில்கள் புரிகின்ற வடிவமாக தான் நடராஜருடைய திருமேனி இருக்கு. அவருடைய திருக்கையினுடைய உடுக்கை படைக்கிறதும், அவருடைய அந்த அக்னி ஏந்திய கை அழிக்கிறதும், அவருடைய அந்த வலது கால் ஊன்றியது மறைத்தல் தொழிலையும், அவருடைய இடது கால் தூக்கி அந்த அந்த கை பார்க்க சொல்றது அப்படிங்கறது அருளல் தொழிலையும், அதே மாதிரி அவருடைய அந்த அபயஹஸ்தம் காத்தல் தொழிலையும் செய்கிறது. இப்படி இந்த ஐந்தொழில்களை புரிகின்ற பெருமான், அந்த ஐந்தொழில்களுடைய ரூபமாகவே நடராஜ பெருமான் இருக்கிறதுனால அந்த ஐந்தொழில்கள், அதாவது எல்லாத்துக்கும் ஆதிதான் படைக்குது, எல்லாத்துக்கும் அந்தம்ங்கிறது முடிவு ஈராம் இணையடிகள், அதே மாதிரி அவர் அழிக்கிறது எல்லாத்துக்கும் அவர் எக்ஸ்பைரி டேட்டாவும் அவரே இருக்காருங்கிற மாதிரி அந்த தொழிலையும் சொல்லி, அதாவது பெருமானுடைய ஐந்தொழில்களையும் போற்றி
அவருடைய திருப்பாதத்தை வாழ்த்துற மாதிரி தான் இந்த பாடல் இருக்கும். அதனால இந்த நடராஜ, ஏன்னா இது வந்து மார்கழி உற்சவங்கும் போது நடராஜ பெருமானுடைய ஆதிரை திருநாளுக்கு தான் இந்த பாவை நோன்பு இருப்பதால அந்த நடராஜ பெருமானினுடைய திருக்கோலத்தை நம் திருக்கண் முன் நம்ம இந்த இடத்துல நினைச்சுக்கிட்டு மாணிக்க வாசக பெருமான் எப்படி நடராஜர் கீழேயே அவர் இருக்காரோ அவரையும் நினைத்து கொண்டு இந்த திருவம்பாவை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் அந்த பாவை நோன்பு தொடர்ச்சியாக இருந்த ஒரு அனுபவத்தின் பெயரால என்னுடைய அந்த கரூர் பெருமான் எப்படி மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறை எப்படி பிடிக்குமோ என்னை இந்த அளவுக்கு அந்த நெறியில் கொண்டு வந்த ஆணிலை எம்பெருமான் பசுபதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடிகளையும் இந்த இடத்துல அந்த நடராஜ பெருமானுக்கும் ஒரு சிறப்புண்டு. ஏன்னா அந்த ஆதிரி திருநாள்ல தான் விபண்டகன் என்று சிவகண தலைவன் அவனுக்கு அந்த சிவகண தலைவர் பதவியை கொடுத்த திரு தலம் அது. அப்பேற்பட்ட அந்த ஊர் பெருமான் அந்த நடராஜ பெருமான் வரக்கூடிய கோலத்தை அந்த தல புராணம் எப்படி வர்ணிக்கிறது என்றால், நந்தியம் பெருமான் தங்க கோலை கொண்டு அந்த ஸ்கிரீனை விளக்கும் போது எல்லா முனிவர்களும் தேவர்களும் எந்திசை பாலகர்களும் நவகிரகங்களும் எல்லோரும் சிவா சிவா என்று அவருடைய திருமேனியை அப்படி ஆரவாரமிட்டு கண்ணீர் மல்க அவரை வணங்குகிறார்கள். நந்தியம் பெருமான் அந்த வலது கரங்களால தங்க கோளால பெருமானுடைய திரையை விளக்கி ஆதிரை திருநாள் என்று அந்த தரிசனம் தருகிறார். ஒளி பிழம்பாக பெருமான் அந்த இடத்துல ஆணிலையப்ப திருக்கையிலையில இருக்கக்கூடிய அதே பெருமான் தான் திருக்கருவூரிலும் எழுந்தருளி இருக்கிறாரு. ஞானசம்பந்தரும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு தேவாரத்துல. அப்படிப்பட்ட அந்த பெருமானை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாவை பாடல் திருவம்பாவை பாடி அந்த பாராயணம் பண்ண அந்த ஒரு நிலையில் இந்த வகுப்பினுடைய அந்த பெருமானுடைய திருவடிகளையும் சமர்ப்பித்துக் கொண்டு அவரையும் வணங்கிய வண்ணம் என் குருநாதராகிய மாணிக்க வாசகரை வணங்கிய வண்ணம் இந்த கடைசி பாடலை பாடி நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இரு ஆமினை அடிகள் போற்றி மாலான் முகன் காணாத புண்டரீகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்பாதம் பொன்மலர்கள் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். போற்றி ஆநிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆநிலையோடு மகிழ்ந்து ஆடினேன், போற்றி ஆநிலையை நயந்துருகினேன், போற்றி ஆநிலையுள் இழைத்து வாழ்கிறேன். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமுலை உமையாளுடனாகிய அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனாகிய ஆணிலை எம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தான் கமலபதம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.